அப்புறம் கிஷாதனன் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கேட்டுட்டேன். நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கேன். இந்த எப்படி இருக்கிறீங்கிற மட்டும் கேட்டு தொடங்கினா இப்போ ஒரு பாட்காஸ்ட் தொடங்கின உடனே ஒரு ஆடியன்ஸை என்கேஜ் பண்ண வைக்கணும் தானே. அதுக்கு இதை மட்டும் கேட்டுட்டு அப்புறம் முருகான்னு அந்த ஒரு 10 நிமிஷத்துலேயே இவங்க யாருடான்னு நிப்பாட்டிட மாட்டாங்களா கேட்டுட்டு? இப்போ நீங்கள் தானே இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலன்னு என்கிட்ட நீங்கள் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக சொன்னீங்க. ஆமாம், அதனால இன்னைக்கு கேட்டுருவோம், அது முடிஞ்சு தானே கேட்டு வேலைக்கு லேசுன்னு பார்த்தேனா. அப்போ சும்மா வேலைக்கு லேசு வேலை மெனக்கடாமல் இவன் இல்லாட்டி கேட்டு வதை கொடுப்பான், அப்புறம் தேவையில்லாம ஏதாவது பேசுவாங்கிறக்காக சும்மா கேட்டு விட்டுருவோம் எப்படி இருக்கிறீங்க, நீ செத்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனா இப்படி பாட்காஸ்ட்ல சும்மா பேருக்கு கேட்டு விட்டுருவோம் எப்படி இருக்கிற, பேருக்கு கேட்டு விட்டுருவோம், நீ நல்லாவே இல்லாட்டியும் நீ நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சிரு ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்காகத்தான் அப்படி. அப்ப இதை எவ்வளவு சொல்லியுமே எல்லாத்தையும் ஒத்துக்கிறீங்க. வேற என்ன செய்யறதுன்னா கரிசனையோட கருணையோட அன்போட நீங்க கேட்கணும் எப்படி இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறேன். இத சொல்றதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க. ஏன்னா இப்படித்தானே நம்ம நாக்குல சொல்லக்கூடாது, மனசுல இருந்து சொல்லணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் எனக்கு என்னன்னா பரவாயில்ல நல்லா இருக்கிறீங்க தானே. இல்ல நான் சொல்லிடுறேனே. எனக்கு என்னன்னா கொஞ்சம் நேத்து நைட் ஒழுங்கா தூங்காதனால நான் கொஞ்சம் மந்தமாவே இருக்கேன். இப்போ இன்னைக்கு நான் லூஸ்தனமா பேசிக்கிட்டே போவேன் நான் நினைக்கிறேன். நல்லதான். ஏன்னா நான் மந்த நிலையில தான் இருக்கேன். எனக்கு இன்னைக்கு பேசுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனே இல்லை. அப்ப என்ன விடுங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க அப்ப பேசிக்கிட்டே இருங்க. நான் இந்த எபிசோட நீங்களே அப்ப தனியா செஞ்சிருங்க. இல்ல வேணாம். நான் அப்புறம் பாயிண்ட்லெஸ்ஸா பேசிக்கிட்டு இருப்பேன். இவ்வளவு நாளா பாயிண்டா பேசுனீங்களா? இல்ல நான் பாயிண்டாவும் பேசுவேன். ஓகே, தனியா பேச விட்டீங்கன்னா பாயிண்ட்லெஸ்ஸா போயிடும். அததான் சொல்ல வந்தேன். பாயிண்ட்லெஸ்ஸா பேசாம இருக்கிறதுக்காக நான் உங்களோட பேசணும். ஆமா, ஒரு கம்பெனிக்கு அப்படி. அதுதான் இந்த மோட்டிவேஷன்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இதை கேட்குறவங்க நம்மளுக்கு உண்மைக்குமே சரியான மாதிரி ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது அது இதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனாலுமே இப்படித்தானே நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எண்கள் போல் வாழ்க்கை ஆகிருச்சு இல்லை. இப்போ நமக்கு இதை எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு பார்க்குற நேரம் சின்ன டிபே ஆகுது. அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன். அந்த மன உளைச்சல்னால நான் விதை போட்ட விளைச்சல் இல்லாம போகுது. விளங்குதா? சரி, ஓகே. அப்பா நீங்க ஒரு பாட்காஸ்ட் செஞ்சுட்டு 10 லட்சம் பேர் உடனே கேட்டுருவாங்கங்கிற நினைப்புல 15 எபிசோட் செஞ்சுட்டேன். அதான் இந்த சிரிப்புல ஆணவம் விளங்குது. இல்ல 15 எபிசோட செஞ்சுட்டு நீங்க 10 லட்சம் பேர் நீங்க 10 லட்சம் தேவையில்ல, ஒரு 15 பேர் கேட்குறாங்களாங்க டவுட்ல தான் இருக்கு. அது என்னத்தான் செய்யறது? எனக்கு இப்ப நான் பெரிய பண்டிதர் மாதிரி என்ன யோசிச்சேன். நான் இது நல்லா ஜோக்கா செய்யறோம். இது இப்ப மார்க்கெட்ல உள்ள நிறைய தமிழ் பாட்காஸ்டுகளை கேட்ட பிறகு ஒரு ஆணவத்துல ஒரு தலைக்கணத்துல கர்வத்துல நான் என்ன செஞ்சேன், மார்க்கெட்டிங் எல்லாம் இதுக்கு பண்ணவே இல்லாது. இதை கேட்குறவங்க ரசிச்சு அதை கட்டாயம் இவங்க மற்றவங்களுக்கு சொல்லி அப்படியே ஒரு துளிதான் பெருவெள்ளம்னு சொன்னா இது ஒரு துளி கூட வருது இல்ல. அதுதான் நம்ம புளிஞ்செடுக்க வேண்டியதா இருக்கு. இல்ல இப்ப இந்த பாய்ஸ் சப்போர்ட் ஒன்று தாங்க பாய்ஸ். என்ன புளிஞ்செடுக்கிறதுக்கா? இல்ல புளிஞ்செடுக்கிறதுக்கெல்லாம் அவங்க சப்போர்ட் ஒன்று தர தேவையில்ல, நான் புளிஞ்சுக்குவேன். பட் என் நெஞ்சில் குடியிருக்கும். ஐயோ மறுபடியுமா? இப்போதைக்கு கொஞ்சில் தான் குடியிருக்காங்க. கொஞ்சம் மேல எழும்பி வாங்க பாய்ஸ். மீண்டுமா? அப்படி இல்லை, தளபதி ரெஃபரன்ஸ் மட்டும்தான். இன்னைக்கு தளபதியை பத்தி பேச போறது இல்லை. அப்ப ஆனா அவரை பத்தி நியூஸ் டெய்லி வந்துகிட்டு இருக்கேன். அப்படித்தான். அப்ப உங்க வேண்டுதலை போடுங்க. ஆமா, உள்ளுக்கு போய் பேசிடுவோம். அப்ப முருகா இந்த பாட்காஸ்ட்டை குறைஞ்சது ஒரு 10 லட்சம் பேர் சரி கேட்கணும் முருகா. ஓ முருகா. Let's fire the opener. Hello. 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 Roses in a roses, spinning in my mind. Roses in a roses, leave the
நான் வந்து இன்னைக்கு என்ன பேசணும்னு நினைச்சேன்னா, நான் ஒரு நியூஸ் ஒன்று வாசிச்சேன் சரியா, அதை வாசிச்சதுல இருந்து எனக்கு ஒரே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன நியூஸ்னு கேட்க மாட்டீங்களா? மாட்டேன். ஐயோ கேளுங்களேன் ப்ளீஸ். கேளுங்க. ஐயோ கடவுளே. என்ன நியூஸ்? என்ன நியூஸ்னா, இப்போ ஒட்டகச்சிவிங்கி தெரியும் தானே? ஒட்டகச்சிவிங்கி? You mean giraffe? ஐயோ ஜாஃபர். அது என்னது? அது உங்களுக்கு அந்த ஜோக் தெரியாதா? இல்ல ஜோக்கா அது? அது வந்து நீங்க கொஞ்சம் சோஷியல் மீடியால இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜோக் தெரியும். சரி சொல்லுங்களேன் பாப்போம். இப்ப அந்த ஒட்டகச்சிவிங்கி வந்து பயங்கர உயரம் தானே, அதோட உயரத்துக்கு வந்து ஒரு காட்டுலயோ அது இருக்கிற அந்த வைல்ட் ஏரியால அதுக்கு ஒரு ஷெல்டர் என்னைக்குமே இருக்காது. அது தெரியும் தானே? அதுக்கு அதை விட பெரிய மரங்களுக்கு கீழே போய் இருக்கலாதா? மரங்களுக்கு கீழே போய் இருக்கலாம், பட் அது மோஸ்ட்லி டேஞ்சரஸ் தானே. அதுக்கு மரங்கள் அவ்வளோ ப்ராப்பரான ஷெல்டர் இல்லை தானே. அப்ப ஏன் நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு இன்னும் யோசிச்சு யோசிச்சு நீங்களே சிரிக்கிறீங்க. இல்ல இல்ல, எனக்கு என்னன்னா இதுல ஒரு நல்ல ஜோக் ஒன்று வருது. இப்ப அத சொன்னா இது வந்து நிறைய பேர் கொஞ்சம் முகம் சுருங்குறாங்க. ஏன்னா நான் வந்து கூட டபுள் மீனிங்ல பேசுறேன், தகாத வார்த்தையில பேசுறேன். ப்ளீஸ், நாங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டோம் என்னன்னா, நீங்க பாக்குற ரியாலிட்டி ஷோவே இப்போ எடிட் பண்ணி போடுறாங்க சரியா. கேட்குற பாட்காஸ்ட் அட்லீஸ்ட் இந்த 1 hour சரி ஒரு அன்சென்சர்டான ஒரு நேச்சுரலான ஒரு பாட்காஸ்ட் சரியா. தயவு செய்து இப்போ நீங்கள் ஜோக்க சொல்லுங்க, நாங்கள் சென்சர் பண்ண போறது கிடையாது, எடிட் பண்ண போறது இல்லை. சொல்லுங்க. ஒட்டகச்சிவிங்கி மரத்துக்கு கீழே போய் நிக்கலாது. ஆமா ஆமா, அவ்வளவுதான். சொல்லுங்க ப்ளீஸ், இப்ப எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. இல்ல இல்ல இல்ல, சொல்லுங்க ப்ளீஸ். கெஞ்சி கேக்குறது தானே ப்ளீஸ். இல்ல ஒட்டகச்சிவிங்கி இல்ல இல்ல, அது வந்து இப்ப கட் பண்ணிருங்க. இது வந்து கூடாது, இதெல்லாம் பேசலாமா? ஆனா அந்த பாய்ஸ் படத்துல நம்ம விவேக்கே காட்டுவார். நேஷனல் ஜியோகிராஃபி போனாலும் அனிமல் பிளானட் போனாலும் அதைத்தான் காட்டுறாங்க. ஆனா நம்ம பேசிட்டா பப்பில விளங்குதா? சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கிறேன், வறுத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கிறேன்னு பாடின தளபதி அதுக்கடுத்து என்ன பாடுறாரு? கோழி ருசியா இருந்தா கோழிய திம்பேன், குமரி ருசியா இருந்தா குமரிய திம்பேன். சரியா? அந்த பாட்டுக்கு என்ன ஆடுறாங்க, கை தட்டுறாங்க. அவரு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கான எல்லா தகுதியும் இருக்குன்னு தேர்தல்ல நிக்கிறாரு. ஆனா நம்ம பேசினா இது வந்து தகாத வார்த்தை, நீங்க வந்து டபுள் மீனிங்ல பேசுறீங்க. இப்ப வந்து இது ஒரு கார்ல போற நேரம் எப்படி கேக்குறது, அப்ப கக்ஸ்ல இருக்கிற நேரம் கேளுங்க. எல்லாத்துக்கும் தெரியாம, நீங்க எல்லாத்துக்கும் தெரியாம டாய்லெட்ல நிறைய கேட்பீங்க, அதுல இதே சேர்த்து கேளுங்க அப்படின்னு. இல்ல எனக்கு மனசு வலிக்குது. இப்ப தென்னேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசுதம்மா பார்த்து நல்ல பார்த்து, அந்த பாட்டு இருக்குல்ல, என்ன அது இப்ப குழம்புறீங்க என்னோட? இல்ல எனக்கு ஜிராஃப் கதையை சொல்ல விடுங்களேன், நீங்க சும்மா கதையை மாத்திட்டீங்க. இல்ல இப்ப நான் வந்து உடனே என் மனசுல அதான் வந்துச்சு, கழுத்து அவ்வளவு தூரம் மேல இருந்தா எப்படி பூம்பாவாய் உம்பல் உம்பல் நடக்கும் அப்படின்னு. இப்ப என்ன உட்கார்ந்து போய் அப்ப நீங்க என்ன செய்யுங்க, பிரைவேட் நேரத்துல கொஞ்சம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இன்னும் மனக்குமுறல முடிச்சுக்கிறேன். நான் உங்களை இன்டரப்ட் பண்றேன்னு தெரியுது, ஆனா எனக்கு வந்து கவலையா இருக்கு. நான் வந்து செய்யறது இப்ப டபுள் மீனிங் அப்படி இப்படி இல்லனாலும் நீங்க பேச மூடலன்ட்டு இவ்வளவு இன்டரப்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இப்ப வெடிச்சு ஊத்துது. எல்லாம் தொடச்சுக்குங்க. சரி, தென்னேற்கு பருவ காற்று தேனி பாக்கம் வீசுதம்மா பார்த்து, அதுல ஒரு நம்ம ஏ ரஹ்மான் பாட்டு இல்லது. ஆமா, அதுல வந்து இருக்கு, மழை துளி என்ன தவம் தான் செய்ததோ மலர் கொண்ட மார்போடு தொட்டாடுதே. அதுக்கு குட்டி படிக்கிறாங்க, மழை துளி தொட்ட இடம் நீ தீண்டவோ நினைக்கையிர் உள்ளூர கல்லூருதே அப்படின்னு. அப்படின்னா என்னது?
வைரமுத்து தானே தெரியும். அப்ப அது பரவாயில்ல, அவர் டைரக்டாவே. சரி, இப்ப அதுக்கு அடுத்து ஐயாரட்டு நாட்டுக்கட்ட டக்குடுன் 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 அண்ணனோட கூட்டுக்கட்ட டக்குடுன் டக்குடுன் அதுல ஒண்ணு வருது பாருங்க. முட்டி தெரிய சேலை நீ தூக்கி கட்டுற வேலை, கண்ணு முழிச்சு காத்திருப்பேன் கைத்து கட்டில் மேல. என்னது ரிப்பீட் பண்ணுங்க. கைத்து கட்டில் மேல. முட்டி தெரிய சேலை நீ தூக்கி கட்டுற வேலை, கண்ணு முழிச்சு காத்திருப்பேன் கைத்து கட்டில் மேல. அதுக்கு அத சரி பெர்வர்ட்ங்கறீங்க தானே. இப்ப அதுக்கு எங்கட குட்டி ரிட்டர்ன் கொடுக்கறாங்க லேடி. அப்ப ஓகே, கன்சென்ட்டோடனா இட்ஸ் ஓகே. இருங்க, அவங்க சொல்றத கேளுங்க. ஏடாதுடா பரப்ப உங்க ஏறி போச்சு கொழுப்ப, நீ மாசத்துல 3 நாள் எங்க போய் படுப்ப. அப்ப அதெல்லாம் பரவாயில்ல. நான் வந்து ஒட்டகச்சிவிங்கி அவ்வளவு நீட்ட கழுத்தை வச்சுக்கிட்டு எப்படி அது பில. இப்ப இவன் வந்து இத வந்து எப்படி நாங்க ஃபேமிலியா கேட்க வைக்கிறது. லிஸ்ட் ஆஃப் ஜிராஃபூட், அதாவது ஜிராஃபூட் வாழ்க்கை எவ்வளவு வந்து சோகமானதுங்கிறதுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவே திறந்துடலாம். இப்ப அதுல முதலாவது விஷயம் இது. எது? இப்ப நீங்க சொன்னது. அத நான் வாயால சொல்ல மாட்டேன். உன் பூவிழி பார்வை போகுமடி, என் தூங்கா இதழ்களும் மலரும் அடி. அப்ப அதனால அது ஒரு விஷயம். அப்ப என்னோட்டு கவலையும் சொல்லிடவா. இப்ப ஜிராஃபும் கல்யாணம் கட்டிக்கிட்டா தாலி எங்க கட்ட? கழுத்துக்கு, அதாவது ஜோக்கு கீழையா இல்லாட்டி கழுத்து எண்டுலையா தானே கேக்குறீங்க? எங்க கட்டணும் தாலியே? ஜிராஃப் கட்ட இல்ல. தமிழ் முறைப்படி தாலி கட்டினா தான் எல்லாம் ஒன்னா இருக்கேன். சரியா? அவங்க முஸ்லீம் ஜிராஃப். அப்படியா? அப்ப சுன்னத் எப்படி? அது பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு. இப்ப நானும் யோசிச்சேன் எவ்வளவு பெரிய தாலி கட்டணும், எங்க கட்டணும்னு. கழுத்துக்கு தொடங்குற இடத்துலயா முடிகிற இடத்துலயான்னு இல்ல. தாலி எப்படியுமே கட்டினா கிராவிட்டிக்கு கீழே வந்துருந்தானே. ஆனா இப்படித்தானே தாலி தானே பொண்டாட்டி விட்டு வேலி. அப்ப ஒரு பொடியஞ்சிராஃப் பாக்குற நேரம் அது கீழே போய் தொங்கிருச்சுன்னு வைங்க, கழுத்து முடிகிற இடத்துல நினைச்சிரும் சிங்கிள்னு. அப்ப என்ன செய்யணும்? கழுத்தோட அந்த தாவாங்கொட்டையோட ஜோவோட இழுத்து கட்டணும். ஏன் தெரியுமா அவ்வளவு கஷ்டப்பட? ஆம்பளை ஜிராஃப பார்க்க சொல்லுங்க. கால்ல மெட்டி போட்டிருந்தா அந்த பொம்பளை ஜிராஃப்ட போகவே நான் சொல்லிருங்க. சரிதானே? அப்படி கால்ல மெட்டி. அதுக்கு மெட்டி போடுறதுக்கு விரல் இல்லையே ஜிராஃப்க்கு. அந்த இந்த மாதிரி தானே யக்கட துண்டோன்னு தான் இருக்கு. நீங்க ஜிராஃப் தாலி கட்டுற கதை பேசுறீங்கன்னா ஜிராஃப் மெட்டியும் போடும். ஜட்டி உடுப்பே போடாது. இல்ல தாலி கட்டுற கதையை பேசிக்கிட்டு நம்ம வந்து தமிழ் முறைப்படிதான் எல்லாமே செய்யணும். சரியா? ஜிராஃபா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே. அதனால தான் நான் பார்த்தேன் தாலி கட்டி. எம்மதமும் சம்மதம் தானே. அப்புறம் ஏன் தாலி கதையை பேசுறீங்க? அது வந்து தமிழ் முறை. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து. அது ஓவரா நிமிர்ந்துருச்சு ஜிரா. கொஞ்சம் தலை குனிஞ்சே இருங்க ஜிரா. ஐயோ கடவுளே. ஜூன் போனா அதுதான் நீங்க அது இன்னும் போகாம சுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஜூன் போனா ஜூலை காட்டுறேன்னு படிச்சேன். சரியா? இப்ப ஏன் ஜிராஃப் கதை சொல்லலாமா வேணாம்? அது இன்னும் முடிக்கல. என்ன சாரி, என்ன சொல்லவே விடல நீங்க. அப்படியா? என்னன்னா இப்ப ஜிராஃப் வந்து ரொம்ப உயரம் தானே, அதனால அதுக்கு வந்து அந்த ஷேட் அந்த மாதிரி இது வந்து காட்டுல அது வைல்ட் ஏரியால என்னைக்குமே இருக்கு இல்ல. அப்ப புயல் காத்தோ ஸ்டார்மோ ஏதாவது இந்த டோர்னேடோ மாதிரி ஸ்ட்ராங் விண்ட்ஸ் அப்படி எதுவும் வந்தா கூட ஜிராஃப் வந்து அப்படியே சும்மா நின்னுகிட்டு தான் இருக்குமோ மலையில. பாவம் தானே. எனக்கு அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் கவலையா. ஜிராஃப்க்கு தான் முதல்ல இடி விழுந்தா இல்ல மரத்துல தான் விழுவும். அப்ப ஜிராஃப் மரத்துக்கு அத்தான் கீழே நிற்காது, அது வெளியில தனியா நிற்கும். அது ஒரு வீடியோ இருக்கு சரியா? அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது ஒரு புயல் காத்து பயங்கரமா வீசுது, ஒரு 6 ஜிராஃப் பக்கத்துல நின்றுக்கிட்டு இப்படியே நிக்கிறாங்க கழுத்தை நீட்டிக்கிட்டு. பாவமா இருந்துச்சு அதை பாக்குறப்ப. அப்படியா? சரியான கவலைப்பட்டீங்க. இல்ல ஆமா, அது எனக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு. அதாவது பாருங்க, நமக்கு வந்து ஒரு புயல் காத்து ஒரு ஸ்டார்ம் மாதிரி எதுவும் வருதுன்னா நமக்கு வந்து ஒரு ஷெல்டர் எடுத்துக்கிறதுக்கு நம்ம வீடு அப்படி இப்படி நம்ம இருக்கிறோம். ஜிராஃபுக்கு பாருங்க ஒரு மழை பெஞ்சா ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லையே.
அதை நினைச்சு எனக்கு ஒரே கவலையா போச்சு. அதுதான் இன்னைக்கு பாட்காஸ்ட்ல ஒரு நல்ல டாபிக்கா கொண்டு வருவோம்னு நினைச்சீங்க? இல்ல, நான் இன்னொரு மனசு கவலை, அதை பார்த்துன்னு எனக்கு ரொம்ப கவலையா போச்சு. உங்க வாழ்க்கையில வேற கவலையே இல்லையா? இல்ல, எனக்கு அவன் நம்ம செய்யற கரியர் சக்சஸ் ஆகுமா, நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோமா, ஒரு சொந்த வீடு வாங்குவோமா, சொந்த காரு வாங்குவோமா அப்படின்னு யோசிக்கிறோம். உங்களுக்கு ஜிராஃபுக்கு கொடை பிடிக்கணும். இல்ல, அதுக்கு ஜிராஃபுக்கு நம்ம கொடை ஒண்ணு செய்யணும். நம்ம வந்து எல்லாரும் GoFundMe ஒண்ணு திறந்து அந்த காசு ராசா சின்ன ரோசா ஜிமெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நம்ம ஷூரா ஜிராஃப்க்கு ஒரு கொடை ஒண்ணு பிடிக்கிறோம். கொடை இல்ல, நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்னா ஜிராஃப் இருக்கிற இடத்துல போய் இல்ல அவங்க இப்படிதானே நம்ம லிசனர்ஸை கஷ்டப்படுத்த கூடாது. அவங்க நமக்கு காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணட்டும், நான் செய்யறேன், டென்ட் அடிக்கிறேன் ஜிராஃபுக்கு. நீங்க டென்ட் அடிச்சுட்டு படம் எடுத்து அனுப்புவீங்களா? ஓ ஷூரா. டென்ட் அடிச்சது மட்டும் இல்ல, ஜிராஃப்க்கு டீக் அடிச்சதே. பின்ன ஆன் லைவா சென்சர் பண்ணிக்கிறீங்க நீங்க. அப்புறம் என்னது, இப்ப வந்து சிலவங்க முகம் சுளிக்கிறாங்க. இது எப்படி நாங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்றது இந்த பாட்காஸ்ட். அப்ப அதனால இந்த பாட்காஸ்ட்ல நான் கான்சியஸாவே, இப்ப ஜிராஃப் கதை வந்தோடனே மைண்டு போயிருச்சு, கான்சியஸாவே நான் வந்து ஒரு டபுள் மீனிங்கோ இல்லாட்டி ஒரு முகம் சுளிக்கிற மாதிரியோ இல்லாமல் நான் வந்து நேர் மீனிங், டபுள் மீனிங்க்கு எதிர் சொல் என்ன, ஒன்றும் இல்லாமல் நான் பேசி பார்க்க போகிறேன், அதில் நகைச்சுவை வருதான்னு. சரியா? எனிவேஸ், இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கான்னு. ஆக்சுவலி எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, இப்போ அது சால்வ் ஆயிருச்சு. அப்போ ஓகே, அப்போ அதனால பிரச்சனையை பேசுறேன். அந்த பிரச்சனையை சொல்லிடுறேன். நான் தான் சொன்னேன், இன்னைக்கு நான் வந்து தூக்க கலக்கத்தில் கொஞ்சம் மந்தமாகவே இருக்கேனே. அது என்னாச்சுன்னா, இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு மேனேஜர் ஒருத்தவங்க இருக்காங்க, சரியா? அவங்க ஃபீமேல். இப்போ அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி பிள்ளைங்கலாம் இருக்கு. அவங்க அம்மா அப்பா அவங்களோட இருக்காங்க, அவங்களோட அம்மா அப்பா, சரியா? அவங்க ஹஸ்பண்ட் அம்மா அப்பா வந்து எங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ அவங்களோட இருக்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறது, அவங்க வந்து அவ்வளோ ஈஸியான மேனேஜர் கிடையாது. அதாவது நிறைய பேர் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கிறப்ப அவங்க வந்து கொஞ்சம் கராராக தான் இருக்கணும், அதெல்லாம் எனக்கு விளங்குது. பட் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, எப்படிப்பட்டவங்க அதாவது நீங்கள் செய்கிற வேலையில் வந்து ஒரு நல்லது இதெல்லாம் நீங்களே யோசிச்சு போய் ஏதாவது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது அந்த நீங்கள் செய்கிற வேலைக்கு, அந்த ப்ரொஜெக்டுக்கோ அந்த மேட்டருக்கோ எது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்களாக யோசிச்சு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து செய்கிறீங்க தானே? அந்த இனிஷியேட்டிவ்க்கான ஒரு பாராட்டு என்றைக்குமே இருக்காது. அது பெஸ்ட்டாக இல்லாட்டி அது பெஸ்ட்டாக இருக்குது இல்லைங்கிறத தாண்டி அதில் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுகளை பிடிச்சிக்கிட்டு இது சரியா இல்லை, இது சரியா, அதாவது பீ போறாத விஷயம்னு சொல்லுவாங்க. இப்போ அது எப்படின்னா, இப்போ கஷ்டப்பட்டு நீங்கள் சாக்லேட் பிஸ்கட் செஞ்சு அந்த அழகா அந்த மோல்டெல்லாம் எடுத்து பேக்கெட்டில் அடைச்சு 2 பிஸ்கட்டா சாக்லேட் பிஸ்கட் புடிங்க, சாக்லேட் பிஸ்கட் அதெல்லாம் பேக்கெட்டில் அடிச்சு எல்லாம் அழகா இனிஷியேட்டிவ் எடுத்து செஞ்சுட்டீங்க. ஆனால் சாக்லேட் க்ரீமை நடுவில் தடவை மறந்துட்டீங்க. அப்படி இல்லை. அப்போ அதாவது நீங்கள் சாக்லேட் பிஸ்கட் உள்ளுக்க வந்து க்ரீமை வச்சு பிஸ்கட்டை இது பண்ணி அழகா பேக்கேஜ் எல்லாம் பண்ணி எல்லாம் பிஸ்கட்டை சாண்ட்விச் பண்ணிட்டீங்க, அமுத்தி எல்லாம் போட்டு பேக்கெட்டே சீல் பண்ணதுக்கப்புறம் சீலும் அடிச்சதுக்கப்புறம் வெளியில பேக்கெட்டில் டேட் மேனுஃபேக்சர்ட் வந்து 18ஆம் தேதிக்கு பதிலாக 19ஆம் தேதின்னு இருந்தால் அதை பிடிச்சிக்கிட்டு தொங்குவாங்க, விளங்குதா? சரி தானே, நீங்கள் 18ஆம் தேதி பிடிச்சி போட்ட பிஸ்கட்டை 19ன்னு போட்டா நான் சொல்றேன், மற்ற இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்ப நீங்க பேக்கரியில வேலை செய்றீங்க. ஐயோ, அது ஒரு எக்ஸாம்பிளா நீங்க உதாரணம், நீங்க எடுத்த உதாரணத்தையும் உங்களுக்கு நான் திருப்பி ரைட். நான் நினைச்சேன் நான் சரியா கெஸ் பண்ணிட்டேன், நீங்க சாக்லேட் பிஸ்கட் கடையில தான் வேலை செய்றீங்க. இல்ல அது அவங்க வந்து உள்ளது அவங்களுக்கு என்னன்னா, அந்த குறை சின்னதெல்லாம் கண்டுபிடிச்சு தயவு செய்து என்கிட்ட கொண்டு வராதீங்க. அதை எப்படி நான் வந்து ரிவ்யூ பண்றதோ, அதை வந்து ஒரு மேற்பார்வை பார்க்கறதோ, அதை தள்ளி வைக்கத்தான் பார்ப்பாங்க. போய் மறுபடியும் அதை செஞ்சுட்டு வாங்களேன் ப்ளீஸ், அந்த மாதிரி தள்ளி விடுறதுக்காக ஊர்ல இருந்து தள்ளி வைக்கிறேன்டா அப்படின்னு அந்த விஷயத்துக்கெல்லாம் பார்த்து திருப்பி அவங்களுக்கு நாட்டாம மியூசிக்லாம் தேவையில்ல, அந்த அளவுக்கு சீன் இல்லை அவங்க. பட் ஆனா என்ன நடந்துச்சுன்னா,
ஏய் இப்போ ரீசெண்டாக நான் என்ன செஞ்சேன்னா இது சூனியம் வச்சிட்டீங்க. இல்ல நான் வைக்கல. முட்டையை தடவி கொண்டு போய் சாரை கீழே வச்சிட்டீங்களா? இல்ல அதெல்லாம் நான் உண்மையை செய்யல. தேசிக்காரு தேசிக்கடி 2 வெட்டினீங்களா? இல்ல அதுவும் செய்யலடா. அந்த மாதிரி இதுவும் செய்வாங்கல்ல. அதை செஞ்சாதான் எல்லாம் ஷூர் ஆயிருமே. அதெல்லாம் நான் அப்படி அப்ப செய்ய நினைக்கிறீங்க? இல்ல அதெல்லாம் எனக்கு யோசனையே வரல. நான் என்ன பண்ணேன், வருதா? இல்ல வரல. சரி. அப்புறம் என்னன்னா மரியாதை இல்ல, நம்ம பேசாம வேற எதுவும் ஒரு நல்ல இடத்துக்கு எதுவும் போயிடுவோம் அப்படின்னு வேற இடத்துக்கு. அவ்வளவு நீங்க வேலை மாறுற அளவு உங்களுக்கு வதை கொடுத்துருக்காங்க. ஆமா, இப்ப நான் ஒரு லாஸ்ட் 6 months-ஆவே ரொம்ப அவங்களால முடியாம போயிருச்சு. நான் கூட அவங்களால, அதாவது அவங்களோட வேலை செய்ய முடியும், அவங்களோட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்ப கொஞ்சம் இருங்க, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஆமா இன்னைக்கு தான் சொல்லல. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்போ நானும் யோசிச்சேன், இது சரி வராது, இப்படியே போயிட்டு இருந்தா நமக்கு வந்து ஒரு முன்னேற்றம் இருக்காது. என்னோட செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம மேல நம்ம வச்சிருக்க தன்னம்பிக்கை, தன்மானம். நான் தன்னம்பிக்கையை சொல்றேன். தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை, செல்ஃப் பிலீஃப். அப்ப ஐயோ முடியலையே சீரியஸ்லி. அப்படின்னா வேணா பாட்காஸ்ட் நிப்பாட்டிடுவோம், அவ்வளோ கஷ்டமா இருக்கு. தன்னம்பிக்கை அவங்க ஃபுல் அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு டெய்லி வந்து இல்லை நீ வந்து நீ செய்கிறது கரெக்டாக தான் இருக்குது நானே எனக்கு பல தடவை சொல்லிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ யோசித்தேன், இது சரி வராது, இது சஸ்டெயினபிள் இல்லைன்னு யோசித்தேன். நம்ம மரியாதையாக விலகிக்குவோம், மற்றவங்க அவங்க நான் மேனேஜரை எப்படியும் போய் அவங்க யாருமே, இப்போ நான் ஹெச்ஆரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே மேனேஜரை யாருமே போய் மாற்ற போகிறது இல்லையே, என்ன தான் ஃபஸ்ட்டாக மாற்றுவாங்க. அதுக்கு நானே வேறு வேலை பார்த்துக்கிறது பரவாயில்லன்னு, சரி நம்ம வேறு வேலை தேடி பார்ப்போம், நம்ம டேலண்ட் இருக்குன்னா நமக்கு வேறு வேலை அமையும் அப்படின்னு நினச்சி நான் வேலை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ லாஸ்ட் 2 weeks-ஆ கடைசியில் பார்த்தா ஒரு நாள் இந்த திங்கக்கிழமை அவங்க வேலைக்கு வரலை. அப்போ ஆஃபீஸில் எல்லாரும் அந்த மூடே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் லைட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் விளங்குச்சு, இந்த லாஸ்ட் 6 months-ஆ அவங்க எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்கல, சுற்றி வர இருக்க ஆஃபீஸில் எல்லாருக்குமே அவங்களோட வேலை செய்கிறது கஷ்டமாக இருந்திருக்கு லாஸ்ட் 6 months-ஆ. நானும் பார்த்தேன் என்னடா அப்படின்னு. அப்புறம் அந்த ஒரு நாள் வரலன்னு சொன்னேன்ல, அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வேலைக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இப்படி அவங்க அப்பாவுக்கு வந்து கேன்சர் திருப்பி வந்துருச்சான், அவருக்கு இனி ட்ரீட்மெண்ட் ஒன்றுமே செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி, அவருக்கு ஒரு கேடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு இதே விதிச்சிட்டாங்க, இனி ஒன்றும் செய்ய இயலாது, பேசிக்காக அவர் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. புற்றுநோய். அப்போ இவங்க என்னன்னா, அதனால இவங்க வந்து தான் வந்து ஒரு 1 year-க்கு வேலையிலேருந்து ஒரு லீவ் மாதிரி போகிறாங்க. இது கெட்டது தான் உண்மையாக, நான் இது நல்ல விஷயம்னு சொல்லலை. ஃபர்ஸ்ட்டாக என் மைண்டுக்கு தோணுனது என்னென்னா, அப்பாடா இவங்க ஒரு 1 year-க்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு ஃபர்ஸ்ட்டாக, இவங்களோட டீல் பண்ண முடியாதுன்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தோணுச்சு, சரி பாவம் தான், ஏன்னா அவங்க அப்பா விட்டு இதனால தான் அவங்களும் நம்மக்கிட்ட வித்தியாசமாக 6 மாதம் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. அவங்களுக்கு பர்சனலாக வாழ்க்கையில் நிறையா போகிறப்ப என்ன மகிழ்விக்கணும், நான் ஒஃபெண்ட் ஆயிடுவேனா அப்படின்னு யோசிக்கிறது வந்து அவங்க மைண்டில் லாஸ்ட் ஆளில் இருக்கும். அது சரி. அப்போ அதை நான் போன பாட்காஸ்ட்லேயே சொன்னேன்ல, ஊருக்காக ஆடும் கலைஞன் வந்து அம்மனமாக தான் ஆடுவானோன்னு எல்லாரும் எனக்கு ஒரு 2 பேர் இதை கேட்குற நேயர்கள் இல்லை, அவங்க நேயர்கள்னு சொல்லல, என்னோட நண்பர்களும் தான், ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அதுக்கான காரணம் என்னென்னா, ஊருக்காகனா லைக் செய்கிற நேரம் பொது இடத்துல ஒரு மேனேஜராக இருக்கட்டும், என்னோட்டு பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, என்னோட்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து உங்கள் இமோஷன்ஸை முடிஞ்சளவு பின்னுக்கு வச்சுட்டு பொது நலத்தை யோசித்து தான் வேலை பார்க்கணும், சரியா? அது எல்லாத்துக்கும் வரணுங்கிற அவசியமும் இல்லை. அதைத்தான் நான் போன பாட்காஸ்ட்டில் சொன்னேன், அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகே. இல்லை அதை இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் போனோன்னு தான் எனக்கு ஃபஸ்ட்டாகவே யோசிச்சு மண்டைக்கு வந்தது என்னென்னா, எல்லாருக்குமே கான்ஸ்டண்ட்டாக எல்லார் வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யாருமே அந்த கஷ்டம் இல்லாமல் 100% பர்ஃபெக்டாக ஹாப்பியாக இன்ன வரைக்குமே யாரும் இல்லை.
உள்ளதுலேயே ரிச்சஸ்ட் பர்சனோ நல்ல ஒரு நீங்கள் பார்க்குற இன்ஃப்ளூயன்சஸோ ஹாப்பி லைஃபாக இருந்தாலுமே போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிரச்சனையாவது இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ அதெல்லாம் யோசிக்கிறப்ப தான் ஒரு செக்மெண்ட்டே இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு நான் யோசித்தேன். இப்போ அதான் இப்போ அந்த செக்மெண்ட்டுக்குள்ளேயே போயிடலாம் டிரெக்டாக, அப்படி அதிலேருந்தே நான் பேச தொடங்கிடுறேன். இந்த செக்மெண்ட் என்ன நான் யோசித்தேன்னா, லைஃப் இஸ் நெவர் ஃபேர். லைஃப் இஸ் நெவர் ஃபேர். லைஃப் இஸ் நெவர் ஃபேருங்கிறது நான் FAIR. ஆமாம், அதாவது வாழ்க்கைங்கிறது என்னைக்குமே ஃபேர்னா என்ன, நேர்மையான இல்லையா? நேர்மைங்கிறது அதுலயே ஃபேர்னா அப்ப என்ன தமிழ்ல? இல்ல அதுக்கு சொல்லலாம், பட் வாழ்க்கை ரொம்ப நேர்மையானதுன்னு சொல்லலாமா? அது ஒரு ஆளை பத்தி பேசுறப்ப தானே சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அப்ப வாழ்க்கைங்கிறது வந்து என்னைக்குமே நீங்க நினைச்ச மாதிரி போகாதுங்கிறத தான் லைஃப் இஸ் நெவர் ஃபேர்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா, அதுதான். இப்ப நான் என் மேனேஜரை பார்த்து நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறப்ப தான், ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் அப்படிதான். ஏன்னா எங்கள் அம்மாலாம் வந்து எங்கள் அம்மா பேக் இன் 2018 எங்கள் அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சு வெரி ஹெல்த்தி. அவங்க அசைவம் பெருசாக சாப்பிட மாட்டாங்க, சைவம் தான் சாப்பிடுவாங்க. நிறைய சிகப்பரிசி சோறு சாப்பிடுவாங்க, நிறைய பச்சை இலைன்னா சும்மா அப்படியே சாப்பிட மாட்டாங்க. கீரை வகைகள், தானிய வகைகள் எல்லாம் அந்த பேலன்ஸ் பண்ணி சாப்பிடணும், அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் அப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கண்ணில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ எங்களுக்கு வந்து போய் பார்க்குறோம், ஐ டாக்டர் இல்லைங்கிறாங்க, நீங்கள் போய் நர்வ்ஸ் டாக்டர்கிட்ட போய் பாருங்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க எம்ஆர்ஐ பண்ணிட்டு சொல்லிட்டாங்க, உங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சர் 4th ஸ்டேஜ். அவங்களுக்கு வந்து இல்லை, ஃபுல் பிரெயினில். அப்போ அதனால தான் கண் அந்த நர்வஸ் இதாக இருக்கு. இப்போ அவங்களுக்கு இன்னும் ஒரு 3 months தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. படத்தில் வர மாதிரி இதெல்லாம் நான் படத்தில் பார்த்துருக்கேன். பட் அந்த ஒரு போனோன்னே அந்த ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த நேரம் எனக்கு 21 வயசு, மற்ற ஃபீமேல்ஸ் இப்போ எனக்கு சிஸ்டர்ஸ் இல்லை. அப்போ அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஓவர்வெல்மிங்காக அந்த ஒரு டிஃபிகல்ட்டாகவே தான் இருந்துச்சு. அப்போ அது இப்போ நான் என் மேனேஜரை யோசிக்கிறப்ப அப்படிதான் அவங்களுக்கும். இப்போ நான் 21 வயசில் என்ன எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அந்த நியூஸ் வந்த நேரம் நான் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணணும். இப்போ அதை தான் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதான் லைஃப் வந்து நல்லா போகுதுன்னு நம்ம நினைக்கிறப்ப ஏதாவது ஒரு குறுக்கு சந்து வரும். என்றைக்குமே அது ஃபேராக போகாது. உங்களுக்கு ஃபேராக போயிருக்கா? எனக்கு ஒரு நாளுமே ஃபேராக போனதில்லை, இன்க்ளூடிங் டூயிங் திஸ் பாட்காஸ்ட். நமக்கு என்றைக்குமே அடிப்பட்டு மிதிப்பட்டு ரோட்டில் உருண்டு அந்த அப்படியே நஞ்சு பெனஞ்சு சாணியாகி அப்படியே தேய்ப்பட்டு தான் ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போ என்னன்னா, இப்போ சிலவங்க வந்து டக்குன்னு நடந்தோன்னே எஸ்ன்னு அந்த ஒரு சந்தோஷம் வரும், ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். எனக்கு அப்படி வரவே வராது. பெர்மனன்ட்டாவே உங்களுக்கு எல்லாம் அன்ஃபேரா அது எனக்கு சுற்றி உள்ளவங்களே கேட்பாங்க. அதாவது சில நேரங்களில் ஏதாவது ஒன்று நடந்தால் சுற்றி உள்ளவங்க எஸ் அப்படின்னு எல்லாம் கத்தி கும்மாளம் போடுவாங்க. எனக்கு அது வராது. ஏன்னா எனக்கு வந்து என்றைக்குமே மனசில் தோன்றுறது என்னென்னா, ஏதாவது கெட்டது வந்துடும், நமக்கு கெட்டது நடந்துடும். அப்போ அதனால நல்லது நடக்கிற நேரமும் அதை ஃபுல்லாகவே எனக்கு பாராட்டுறதுக்கு என் மனசே வராது. அதுதான் என் வாழ்க்கையே. எல்லாமே நம்ம ஒரு டக்குன்னு ஒரு சந்தோஷம் ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் என் வாழ்க்கையில் இருக்கும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பேன். அதுதான் அந்த என்ன கும்கி படத்தில் சொல்லுவாங்கள்ல, 50 வயசுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்கன்னா அதுவே பழகிரும். அந்த சீன் தான் எனக்கு. அந்த கஷ்டப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம நினச்சது நடக்குதுங்கிற நேரம் அது வந்து ஒரு ஜேர்னியாக தான் எனக்கு இருக்கும். அந்த ஜேர்னி தான் அதுதான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா நம்ம வந்து ஒரு இப்போ கரியர், இப்போ இந்த பாட்காஸ்டே சொல்கிறோமே, அந்த பாட்காஸ்டில் 10 லட்சங்கிறது எங்கள் டார்கெட்டாக இருந்தாலுமே 10 பேர் கூட கேட்குறாங்க இல்லை, அந்த 10 லட்சத்தை ரீச் பண்ணுறது உண்மையான சந்தோஷம் கிடையாது. அந்த 10 லட்சத்தை ரீச் பண்ணுறதுக்காக நாங்கள் போகிற ஜேர்னி தான் உண்மையாலுமே முக்கியமான விஷயம். ஏன்னா அது இப்போ நான் அதுக்கப்புறம் அந்த டாக்டர் விட்டு டயக்னோசிஸ் அப்புறம் அம்மா 2 months உண்மையாக இறந்தும் போயிட்டாங்க. அப்படியா?
அப்ப அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? என்ன இன்டர்வியூ பண்றீங்களா? இல்ல அப்படி இல்ல, நான் உண்மையை கேக்குறேன். ஏன்னா இப்ப நீங்க வந்து எனக்கு இது தெரியும், அப்ப இத சொன்னா இதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பேசியாச்சு. நான் கேட்கிற நேயர்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும்ல. இல்ல அது எப்படி இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அது வந்து இனிஷியலாக அந்த சோகங்கிறதெல்லாம் தாண்டி ஷொக்காவே தான் இருந்துச்சு. அந்த தலையில் இடி விழுந்தால் போலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்போ அதுலேருந்து அது ஒரு செட்டில் ஆகுறதுக்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் இதில் ஆன் தி அதர் சைடு கோலங்கள் சித்தி அதுலலாம் அந்த மியூசிக் தான் கான்ஸ்டன்டாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது அந்த அம்மா இல்லாத வாழ்க்கை செட்டில் ஆகுறதுக்கு தான் ரொம்ப அந்த ஜேர்னியை தான் சொல்கிறேன். இப்போ வென் ஐ லுக் பேக் அந்த ஒரு சேட்னஸை தாண்டி ஒரு அந்த அம்மாவுட்டு லைஃப்பை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் இப்போ வந்துட்டேன். பட் அது அந்த ஜேர்னி அம்மா அந்த இறந்து போனதுல இருந்து அந்த செட்டிலிங் இன்டு லைஃப். அப்புறம் இல்ல அத இறந்து போனதுக்கு பிறகு இல்ல அந்த ஒரு 2 மாசம் அது எப்படி உங்களுக்கு இருந்துச்சு அந்த அனுபவம்? அது வந்து நான் வந்து அதை பேசுறதுக்கான ஒரு நிலைமைக்கு நான் இன்னும் வரவே இல்லை. இன்னும் வரல இல்ல. ஏன்னா அதான் லைஃப் இப்போ நாங்கள் இதை பேசிக்காக இதை பேசவே எடுத்த ரீசன் ஏன்னா அதுதான் அந்த சிச்சுவேஷன் நடக்கிறப்ப என்னடா லைஃப் இப்படி அன்ஃபேராக இருக்குங்கிறது தான் நமக்கு ஒரு லைஃப்பில் ஏதாவது ஒரு கட்டம் ரொம்ப அந்த வேர்ஸ்டாக எஸ்பெஷலி லூசிங் அ பேரண்ட் நான் அந்த கேட்டகரியில் போடுவேன். ரொம்ப அந்த ஒரு இமோஷனலாக அந்த ஒரு டார்க்காக அப்படியெல்லாம் இருக்கிறப்ப நம்ம மைண்டில் போகிற மெயின் விஷயம் என்னென்னா லைஃப் இஸ் நாட் ஃபேர். எனக்கு வந்து ஏன் மற்றவங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்குது எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படித்தானே நமக்கு தோணும். ஐ மீன் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்ததுனால தான் எனக்கு ஓகே லைஃப் இஸ் நெவர் சப்போஸ் டு பி ஃபேர்னு எனக்கு விளங்கிடுச்சு. ஏன்னா லைஃப் இஸ் நெவர் சப்போஸ் டு பி ஃபேருங்கிறனால தான் ஆல்வேஸ் அந்த சின்ன சின்ன தருணங்களை வந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான காரணமே அதுதான். அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமாம். ஏன்னா சின்ன சின்ன அதாவது நம்ம வந்து பெரிய பெரிய விக்ட்ரிஸ் வந்து நம்ம மைண்டில் வந்து என்றைக்கும் இருக்கும். பட் கான்ஸ்டண்ட்டாக அன்ஃபேராக இருக்கிற லைஃப்பில் அந்த சின்ன சின்ன தருணங்கள் தான் நமக்கான சந்தோஷத்தையும் ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது நம்ம ஃபீல் பண்ணுறது இந்த சின்ன சின்ன தருணங்களில் தான் என்னை பொறுத்தவரையில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து காலையில் ஏர்லியாக எழும்புறது பிடிக்காது. அதையும் தாண்டி கொஞ்சம் ஏர்லியாக எழும்பிட்டேன் அப்படின்னா அந்த காலையில் அந்த சூரியன் உதயம் பார்க்கறது, சன்ரைஸை பார்க்கறது அது நல்லாயிருக்கும். சன் செட்டை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம எங்க இருந்து இல்லை என் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், சாரி நான் ரொம்ப சீரியஸாக யோசிக்கிறேன் போல. நம்ம வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து அதை ஓடிக்கிட்டே தானே இருக்கிறோம். அப்போ என்னத்துக்காக ஓடுறோங்கிறது இந்த சின்ன சின்ன தருணங்களுக்காகன்னு நான் வந்து அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உட்காந்து லைஃப் இஸ் அன்ஃபேர் அப்படி இப்படின்னு நான் யோசித்தாலுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா எப்படியுமே இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போகத்தான் போகிறோம். சரியா? இப்போ எங்கள் அம்மாவுக்கும் எப்படியும் எங்கள் அம்மாவும் போகத்தான் போகிறாங்க. அவங்க போகிறதுக்கான ஒரு வழி தான் அந்த புற்றுநோயாக இருந்திருக்கு. லீஸ் சஃபரிங் ஷி சஃபர்ட் ஃபார் 2 months தான். ஆனால் அந்த 2 months சஃபரிங்கோட யூனோ ஷி வென்ட். அவங்க கூடுதலாக வருஷக்கணக்கில் அந்த கீமோதெரப்பி இப்போ என் மேனேஜர் விட்டு அப்பாவுக்கு மாதிரியெல்லாம் இல்லையே, அவருக்கு புற்றுநோய் இருந்து கீமோதெரப்பி பண்ணி சர்ஜரி பண்ணி ரேடியேஷன் பண்ணி சில மாசங்கள்ல திருப்பி ரொம்ப அக்ரெசிவா புற்றுநோய் மறுபடியும் வந்துருச்சு. அப்ப அவருக்கு வந்து அந்த மாதிரி சஃபர் பண்ணல எங்க அம்மா. எங்க அம்மா அந்த கீமோதெரப்பிங்கிற அந்த ஒரு கொடூர ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்க செய்யவே இல்லை. அவங்க அந்த விதத்துல வெரி லக்கி. அவங்க வந்து அந்த 2 monthsமே ரொம்ப அன்கான்ஷியஸாவே தான் இருந்தாங்க த்ரூ அவுட்டா. அது அப்படியே அவங்களுக்கு போயிடுச்சு, அவங்களுக்கு அது ஃபீலே இல்லை. ரைட்? ஸோ பேசிக்காக எப்படியுமே போக போகிற உயிர் எங்கள் அம்மாவுக்கு அப்படி போயிடுச்சு, அவ்வளோதான். ஏன்னா நான் அதை அப்படி பார்க்கலன்னா எனக்கு வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விளங்குதா? ஃபேர் எனஃப். Awkward. Yeah.
awkward. அந்த மாதிரி தான் இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இதுகள் நடக்கும் தானே. எனக்கு அப்படி அனுபவம் இருக்கான்னு கேட்க மாட்டீங்களா? அதுதான் டிஸ்கஸ் பண்ண முதல்ல. இல்ல சொல்லுங்க. அப்ப எல்லாம் நீங்களே உங்களை பத்தி பேசிட்டு அப்படியே நிப்பாட்டி விட்டுருவோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ரொம்ப பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இப்போ எனக்கே பேசுறப்ப ரொம்ப இமோஷனலா இருக்குல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தா வேணும்னா ஷேர் பண்ணுங்க. அத இப்பதான் கேக்குறீங்க. நான் கேட்டேன். அத வந்து நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்படி இல்ல, ஃபோர்ஸ்ஃபுல்லா பலங்க எடுக்கல. அது வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கான்னு கேட்டிருக்கணும். வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கா? லைஃப் இஸ் மோஸ்ட்லி அன்ஃபேர் அப்படின்னு. எனிவேஸ் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு கஷ்டம் தான். இப்போ நம்ம வந்து எப்படின்னா, நம்ம வந்து நல்லாவே ஒரு ரிச்சா இருந்தோம். நம்ம அப்பாவுக்கு ஓலையில் நான் அது முதல்ல சொல்லியிருக்கிறேன் போல், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஓகே, நல்ல பிஸ்னஸ், நல்ல ஒரு வியாபாரி. அவருக்கு சம்பளம் வாங்கி அவர் 10-15 குடும்பங்களை நல்லா வச்சு அப்படி இருந்த ஒரு கட்டத்தில் நான் பிறந்து ஒரு கொஞ்சம் வளர அப்பா அப்படியே எல்லாமே இல்லாமல் போய் சொந்த வீட்டில் இருந்து. ஆமாம், அது வளரனா ஒரு 20-30 எல்லாம் யோசிக்கவே கூடாது. ஒரு 5-6 இருந்தே. ஓகே. ஆமாம், நான்லாம் ஒரு கிரேட் 5 முடித்து கிரேட் 6ங்கிறது ஒரு 11 வயசுலேயே அப்பா பஸ்ஸில் போக வச்சுட்டாரு. அப்போ அந்த நேரம் அந்த ராயல், அதாவது அந்த ஸ்கூலில் போய் இறங்குறது, அப்போ அந்த பஸ் கண்டக்டர்கிட்ட அதை சொல்கிறது, அப்புறம் அதை எப்படி திருப்பி வந்தால் சரியாக வீட்டுக்கிட்ட எப்படி இறங்குறது, அது எல்லாமே இட்ஸ் அ ப்ரோசஸ் சின்ன வயசுலேயே. நம்ம அம்மாலாம் ஸ்கூலுக்கு 8 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்கிறாங்க, அதுவும் காலைல செருப்பு இல்லாம. சரியா? அப்ப எனக்கு வந்து இது எப்படியுமே ஒரு என்டைட்டில்டான விஷயம்தான். அவங்களோட ஒப்பிடுற நேரம் எனக்கு நடந்தது. நான் இன்னொட்டு வாழ்க்கை அனுபவத்தை கேட்டனால அப்ப அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு அதாவது கஷ்டப்பட்டே வளர்ந்து வாரவங்களுக்கு வந்து அது ஒரு நிலைமையா இருக்கும். நம்ம கொஞ்சம் நல்லா இருந்துட்டு அந்த கஷ்டப்பட்டு கஷ்டம் வந்துட்டனால புதுசா எல்லாம் லேர்ன் பண்ண. ஆமா, அப்ப அதனாலயே அந்த நிறைய நம்ம எதிர்பார்ப்புகள் குறைஞ்சிருச்சு. ஏன்னா அது இல்லாம போயிரும்னு சின்ன வயசுலயே நம்ம தலைக்கு வந்துருச்சுல்ல. அப்ப நான் மெட்டீரியலா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை சின்ன வயசுல இருந்தே எல்லாம் போயிருச்சு. ஒரு நல்ல ஃபோன் வேணும், நல்ல உடுப்பு வேணும், நல்ல கம்ப்யூட்டர் வேணும். அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வரதை நான் சொல்றேன். நல்ல சைக்கிள் வேணும். ஆமா, எல்லாருக்குமே அது கூட நான் எதிர்பார்த்ததே இல்லை. ஏன்னா அது தெரியும் நமக்கு வந்து இருந்தது எல்லாமே இல்லாம போயிருச்சுன்னா. நம்ம அப்பா இன்னொருத்தர்கிட்ட கையேந்தி சம்பளம் வாங்குற நிலைமையே நான் பார்த்தேன் ஒரு 12-13 வயசுல இருந்தே. அப்ப அதனால அதுல எல்லாம் ஆசையே இல்லை. நான் வந்து அந்த நம்ம அம்மா மாதிரிங்கிறனால நல்லா சாமி கும்பிடுவேன். கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதா இருக்கட்டும், நவராத்திரி, சிவராத்திரி, ஆமா எல்லாமே. அது இல்லாமல் நீங்கள் இப்போ ஜோகி போடுறீங்க. என்னோட்டு வாழ்க்கை கதையை சொல்கிற நேரம் எம் முருகன், அதையும் ஒழுங்கா சொல்லலை, எம் முருகன்கிறீங்க. இல்லை, நீங்கள் பெரிய முருகன் பக்தர் தானே. அதனால நான் நீங்களே தான் எம் முருகன் ப்ரீவியஸாக சொன்னீங்க, நான் அதையே தப்பு அப்படி ஜோகி போடுறீங்க. நம்மளோட வாழ்க்கை பிரச்சனை இல்லை. சரி, அப்படித்தான். என்ன நம்ம வாழ்க்கை பொழப்பு சிரிப்பா சிரிக்குதுங்கிறது தான். இல்லை இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகேவா? இல்லை இல்லை அப்போ எனிவேஸ் அப்படி போயிட்டு இருக்கிற நேரம் தான் எனக்கு வந்து அந்த கடவுள் பக்தி நிறைய இருந்துச்சு. அடுத்து வந்து நமக்கு வந்து 4 பேர், 3 அண்ணா, ஒரு அக்கா, நான் தான் கடைசி. அக்கா தான் 3ஆவது, அதுக்கு அடுத்து நான் 4ஆவது. அக்காவுக்கும் எனக்குமே 10 வருஷம் கேப் இருக்கு. அப்போ இந்த பெரிய ஒரு டிஸ்டன்ஸில் பிறந்தவங்களுக்கு தெரியும், ஒரு ஃபீமேல் சிப்ளிங் அவ்வளவு மூத்தவங்க இருந்தா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2வது அம்மா மாதிரி தான் இருப்பாங்க. ஆமா, எங்க அப்பாவுக்கும் அப்படி ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க தான் அம்மா மாதிரி. ஆமா, தூக்கி வளர்க்குறதுல இருந்து சாப்பாடு ஊட்டி விட்டுறதுல இருந்து. ஏன்னா அண்ணா அவங்கங்கிறவங்க வந்து அவங்க என்னைய விட இன்னும் 14-15 வருஷம் பெரியா. அப்போ அவங்க வந்து ஒரு அடலசன்ஸ், அந்த அடல்ட் ஏஜில் இருக்கிறனால கூட ரிலேட் பண்ணிக்கல தானே. நான் ரொம்பவே சின்னவன், அங்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன். அவங்கெல்லாம் அந்த ஒரு அடல்ட் பொடியமார், ஜோகி, அப்படி வாலிப வயசில் இருக்கிறனால ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அக்கா வந்து அந்த ஒரு பெண்கள் அந்த ஒரு மதலி ஃபீலிங் ஒன்று தானே. அப்போ அதனால எனக்கு அந்த சாப்பாடு ஊட்டி விட்டு அது இது I won't say protection, அது என்ன சொல்றது, அந்த அரவணைப்பு ஒன்று இருந்துச்சு அக்கா கிட்ட. அப்போ ஒரு 14-15 வயசுல நம்ம அக்காவும் கல்யாணம் கட்டி, அப்போ அதெல்லாம் எனக்கு சரியான சந்தோஷம் தானே. ஏன்னா எப்படியுமே நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைக்கு தானே முதல்ல கல்யாணம் கட்டி வைப்பாங்க, அதுக்கப்புறம் தானே ஆம்பளை பிள்ளைகளுக்கு. அப்போ அக்காவுக்கு தான் முதல்ல கல்யாணம் நடந்துச்சு. அப்போ அந்த ஒரு சந்தோஷம், அந்த
அக்கா கல்யாணம் குட்டி கட்டுறாங்க, அக்காவுக்கு இப்போ ஒரு புது ஃபேமிலி இருக்குது. அப்போ அடுத்து அவர் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறனால நம்ம வீட்டில் சரியான கஷ்டம் தானே. அப்போ அக்கா அங்கே போய் கொஞ்சம் நல்லா வசதியாக இருப்பாங்க அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு லைஃப்பை நான் பார்த்து சரியான மாதிரி ஒரு ஆசைப்பட்டு அப்புறம் அக்கா வீட்டுக்கு அடிக்கடி போவேன். அவங்க அக்கா மாமாவுமே சரியான மாதிரி என் மேலே பாசம். ஓகே, அக்காட அப்போ அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை போயிட்டுருக்கிற நேரம் ஒரு 15 வயசில் அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. சரியா, ஒரு 14-15 வயசில் இருக்கிற நேரம் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. அப்போ அக்கா வந்து என்னையே தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற நேரம் நாள் கூப்பிட்டு போனாங்க. அவங்களுக்கும் தெரியாது. அன்னைக்கு வந்து அவங்க அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நானும் இருந்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி. அப்போ அதில் தான் அந்த கிரியேட்டின் கவுண்ட்டை சொன்னாங்க. அந்த கிரியேட்டின் கவுண்ட்டை சொல்லிட்டு எனக்கு சரியாக நம்பர் நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு தெரியலை, பட் மேசிவ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அதாவது லெட்ஸே ஒரு 96-97 இருக்கிற இடத்துல இவருக்கு வந்து 8-10 தான் இருந்துச்சு. ஸோ தட் மீன்ஸ் மேசிவ்லி இட் வாஸ் ஃபெயிலிங். ஓகே. அப்போ எனக்கு வந்து அன்னைக்கு தோணுச்சு இவர் நம்மளோட இருக்க மாட்டார். அதை எனக்கு ப்ரொசஸ் பண்ணிக்கே இல்லை. எனக்கு வந்து 15. ஓகே, இட்ஸ் டூ யங் தான். அப்போ எப்படின்னா இப்படி எங்க 15ன்னு சொல்லல, ஓ லெவல்னா 16. ஓகே, 16. அப்போ எப்படின்னா தூங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு டக்குன்னு முழிப்பு வரும். விளங்குது, அது ஏன்னு தெரியாது. அப்படி முழிச்சு இதயமெல்லாம் படபடன்னு அடிக்கும். இப்போ தானே அதெல்லாம் ஒரு ஆங்ஸைட்டி அது இதுன்னு நமக்கு அந்த நிறைய இந்த இங்கிலீஷ் டிவி சீரீஸ் எல்லாம் பார்த்து தெரிய வருது, அடே இப்படி ஒன்று இருக்குன்னு. அப்போ வந்து எனக்கு ஏன் அது நடக்குதுன்னு தெரியல. அப்புறம் நான் சரியான மாதிரி கடவுளை வேண்டுவேன், கெஞ்சுவேன், அள்ளுவேன், நம்ம மாமா எப்படி சரி உயிரோடு இருக்கணும்னு. ஆனால் கண்ணு முன்னுக்கே அவர் டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்சமாக படிப்படியாக அவர் அப்படியே உருகி, அதாவது ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் அந்த உக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கண் முன்னுக்கே அவர் மெலிஞ்சு கடைசியாக எலும்பும் சதையுமா இருந்தார். அவர் ஹார்ட் பீட் வந்து நமக்கு சில நேரம் அப்படி கையை இல்லை கேட்கும் இல்லை, அப்படி கையை தூக்கி சில நேரம் அப்படியே படுத்திருப்பாங்கல்ல ஆக்கள், அப்போ ஹார்ட் துடிக்கிறது அந்த சதையோட விளங்கும். அவ்வளவு மெலிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்து போய் நம்ம அக்கா விதவையானது அது எல்லாமே நான் பார்த்தேன். அது வந்து அதுவும் நம்ம வீடுகளில் அதுவும் முக்கியமாக இந்த சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்லேருந்து வர அந்த இந்தியன் தமிழ் கம்யூனிட்டிஸில் ஒரு விதவையை ட்ரீட் பண்ணுற விதம் தெரியும் தானே. அது நம்ம அக்கா வெரி யங். அதுவும் செத்த வீட்டில் ரொம்ப பண்ணுவாங்க. ஆமாம் இருக்கும் ரொம்ப. அதை அனுபவிக்கிறதே ரொம்ப கவலையா இருக்கும், அதை பார்க்கவே கஷ்டமா இருக்கும். அப்ப அது ஒரு 16 வயசுல நடந்துச்சு. ஓகே, அப்ப அன்னையோட எனக்கு அந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் போயிருச்சு. அது வரைக்குமே எனக்கு வந்து நம்ம அக்கா அண்ணா அம்மா அப்பா அந்த சொந்தங்கள் மட்டும்தான் பிடிக்கும். மற்றந்தான் நான் சொல்லியிருக்கிறேன், மெட்டீரியலாக எனக்கு ஒன்றுமே அந்த இடத்துல அந்த நேரம் வசதியும் இருக்கல. அது இருந்தது இல்லாமல் போனதை பார்த்ததுலேருந்தே சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் சில நேரம் நமக்கு வரும் போகுங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு ஒரு 10-12 வயசுலேயே. ஆனா ஆக்களும் வருவாங்க போவாங்கங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். அதாவது இந்த நம்ம தலைவர் சொல்லுவார்ல, சாகர காலம் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்ற காலம் நரகமாயிரும்னு சிவாஜியில. அதெல்லாம் அனுபவிச்சேன். நம்ம மாமா நம்மளோட இருக்க மாட்டாருங்கிறது அது ரியலைஸ் பண்ணி அனுபவிச்சேன். ஆனால் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சும் ஒரு நாள் கூட அவர் அந்த டிசப்பாயின்மெண்ட்டை அவர் முகத்தில் காட்டிக்கிட்டதே இல்லை. அதுதான் அந்த அணைய போற விளக்கு வந்து பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அவங்க அதுதான் அவர் ஹிவஸ் முடிஞ்சளவு அந்த பிரகாசத்தை உலகத்திலையுமே சுத்தி வர இருக்க குடும்பத்துக்குமே அவர் பரப்பிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு 19 வயசுல நம்ம அக்கா அந்த பொட்டெல்லாம் இல்லாம அப்படி அந்த நம்ம அண்ணா அவங்களுக்கு அந்த கல்யாணம் நடக்கிற அந்த இடைப்பட்ட காலத்துலலாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு முன்னுக்கு போக வேணான்னு சொல்றது, அது அப்புறம் அக்கா வந்து அழுகிற அதுகள்லாம் பார்க்குற நேரம் தான் அவ்வளவு தான் வாழ்க்கை. இப்போ அதனால தான் சிலவங்க வந்து இப்படி கஷ்டமாக இருக்கு, ஐ எம் கோயிங் த்ரூ அப்படிங்கிற நேரம் நான் அது எனக்கு இப்படி பேசுகிற நேரம் நான் வந்து என்ன தான் செய்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா, அதாவது அவங்க சொல்கிற நேரம் நான் கட்டாயம் கேட்டுக்குவேன். சரியா, கேட்டுட்டு இன்னூட்டு பதிலாக நான் என்றைக்குமே சொல்கிறேன் இனி என்ன தான் செய்கிறது அப்படின்னு. அது ஏன்னா நான் அதை நிறைய அனுபவிச்சிட்டேன் சின்ன வயசுலேருந்து. நான் நினச்சது ஒன்றும் நடக்காமல் அந்த அவ்வளோ கடவுளை கும்பிட்டோம் அது ஒன்றுமே இதாகனால
இதுதான் வாழ்க்கை. இதை வந்து நம்ம பிறந்துட்டோம் சரியா. நம்ம பிறந்தது நம்ம கையில எப்படி இல்லையோ அதே மாதிரி இறக்குறதும் நம்ம கையில இருக்கக்கூடாது. அது இயற்கையா நடக்கணும் சரியா. அந்த டிப்ரெஷன், கவலை, சோகங்கிறனால இந்த தற்கொலை முடிவுகளோ தேவையில்லாத அந்த போதை பொருள் குடிக்கான அடிமைப்படுறதோ தேவையே இல்லை. ஏன்னா நம்ம கான்சியஸா எடுத்த முடிவில் இந்த உலகத்துக்கு வாரதும் அதே மாதிரி நம்ம கான்சியஸா எடுக்கிற முடிவா இருக்க கூடாது இந்த உலகத்தை விட்டு போறதும். ஆமா, இயற்கை நம்மளை கொண்டு வந்த மாதிரி அதே போகட்டும். ஆமா, எக்ஸாக்ட்லி. அதான் நான் தான் இப்ப சொன்னேனே, எங்க அம்மா வந்து அவ்வளோ ஹெல்த்தி அப்படி இப்படின்னு நான் யோசிச்சவங்க கூப்பிட்டு வச்சு இல்லை இன்னும் 3 மாசம் தான் இருக்க போறாங்கன்னு எனக்கு எல்லாம். அப்போ இவ்வளோ நாள் அவங்க சாப்பிட்டதெல்லாம் வேஸ்டா, இவ்வளோ நாள் அவங்க உடம்ப பார்த்துக்கிட்டது வேஸ்டான்னு இருக்கும். பட் ஆனால் அது இல்லையே, அதான் சாக போகிறோன்னு அதான் சாக போகிறோமே, எல்லாரும் சாகத்தானே போகிறோன்னு நம்ம வேணுங்கிற மாதிரி நம்ம பாடியை ட்ரீட் பண்ணோன்னா, நம்ம மனசை அதாவது பாடி, மைண்ட், சோல் எல்லாத்தையுமே நமக்கு வேணுங்கிற மாதிரி போக்கில் விட்டுட்டு இருந்தோம்னா அது முடிவில்லை. லைக் அப்படி விட்டதுனால மட்டும் மாறிட போகிறது இல்லை. அட்லீஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியதை கண்ட்ரோல் பண்ணி ஹெல்த்தியாக வாழணும். நம்ம அம்மா அதுதான் சொல்லுவாங்க, வேலியை தாண்டாத வேதனையை வாங்காது, நமக்கு நாம வேலி போட்டு வாழணும் சரியா. எப்படியும் வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம்னா அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மிருகங்கள் வாழ்ற மாதிரி மாறி. ஆமா, இப்போ அதுதான் இப்போ கஷ்டங்கள். இப்போ என் மேனேஜருக்குமே நான் அதை தான் யோசித்தேன். நான் அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்ல போல, அவங்க விலகுறேன்னு சொன்னோன்னா அவங்களும் இமோஷனல் ஆகி ஆஃபீஸில் அவங்க ரொம்ப நாள் இருந்திருக்காங்க தானே, இன்னும் கொஞ்சம் பழைய ரொம்ப நாள் பல வருஷமாக அவங்களோடய ஸ்டார்ட் பண்ண எம்ப்ளாயீஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பர்சனலாக பேசிட்டு போனாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குமே. எனக்கு பேச கிடைக்கல, பட் அவங்கள்ட்ட பேச கிடைச்சிருந்தா நான் சொல்ல போகிற விஷயம் ஒன்று தான். எப்படி வாழ்க்கையில் சந்தோஷங்கிறதுக்கு வந்து ஒரு நிலையற்றதோ அதே மாதிரி கவலையும் உங்களுக்குள்ள சோகமும் அப்படிதான். வாழ்க்கையில் துன்பம் சேர்க்கையடா. இல்லை, அதுதான் அந்த கஷ்டங்களும் மாறும். டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங்னு அவங்க சொல்றதுக்கு காரணம் என்ன? ஓவர் டைம். அந்த ஒருவன் முதல்ல நான் ஒழுங்கா படிக்கல. வாழ்க்கை வாழ சொல்லுது இயற்கையடா, வாழ்வில் துன்பம் செயற்கையடா அப்படின்னு வைரமுத்து எழுதியிருப்பார் ஒருவன் முதலாளியில. இப்பதான் வைரமுத்து அந்த கிளி கிழிச்சிங்க. நான் வைரமுத்தை கிழிக்கல, அதாவது லிரிக்ஸையும் கிழிக்கல. இப்ப டபுள் மீனிங். ஆமா, இப்ப இத வந்து நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இது வந்து கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குன்னு. எல்லா இடத்துலயுமே முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நான் உன்னையுமே வேணும்னு இந்த இடத்துல நான் இத கெட்ட வார்த்தை பேசணும், இந்த இடத்துல நான் அப்படின்னு இல்லை, ஒரு நகைச்சுவைக்கு அந்த கதையின் ஓட்டத்துல நான் பேசுறதே தவிர அதுதான். சாரி, நீங்க அதான் இப்ப வாழ்க்கையில கஷ்டமும் அதே மாதிரி தான். இப்படி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் வந்து ஒரு வாழ்க்கையில் நல்லது நடந்த ஒரு சந்தோஷம் இருந்தால் அடடா அடுத்து கஷ்டம் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க தானே. அப்படி நீங்கள் கஷ்டம் வர்றப்பையும் அடடா அடுத்து ஒரு சந்தோஷம் வரப்போகுதுன்னு நீங்கள் யோசிக்கணுங்கிறத என்னுடைய ஒரு தாழ்ந்த வேண்டுகோள். நான் வந்து எப்படின்னா, கஷ்டம் இனி வந்துக்கிட்டு தானே இருக்கும், நமக்கு இது பழகிருச்சு. இது வந்து வந்த எல்லாத்தையும் விட கஷ்டமா இருக்கு, அடுத்து வர கஷ்டம் இதை விட கஷ்டமா இருக்கும். அதனால இது வந்து கொஞ்சம் லேசான கஷ்டம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு போயிடுவேன். சொன்னது விளங்கல. அதுதான் கஷ்டம். சரி கஷ்டம், அது சரி கஷ்டம். பேசிக்கா அதான் முதல்ல சொன்னதுக்கு மறுபடியும் என்ன ரெப்பப் பண்ண நான் விரும்புறேன்னா, சரி கமா பதனிசா அதுக்கும் இதுக்கு என்ன சொல்லுது ஜல்சா. ஐயோ விளக்கல. என்னன்னா அதான் லைஃப் இஸ் நெவர் ஃபேர், அதுதான் நம்ம சொல்ல வர்றது. இவ்வளோ ஜோக்கா காமெடியாக நம்ம டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோங்கிறனால தான் சிரிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், அரிப்பும் வரும், கமுக்கட்டுல கவலைகளும் இருக்கு, சந்தோஷங்களும் இருக்குங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த எபிசோட்ல இதை நம்ம டச் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சேன்னா. ஏன்னா அதான் இப்ப இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறவங்க எத்தனையோ பேர் பரவாயில்ல கேட்குற இந்த ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட்டை நீங்க கேட்குறீங்கன்னா உங்க வாழ்க்கையில கூட கஷ்டம் இருக்கலாம். ஆனா அந்த கஷ்டத்தை வந்து இஷ்டப்பட்டு செஞ்சா அஷ்டமத்து சனி கூட கஷ்டப்படும் இல்ல. சரியும் அது வரல. என்ன கஷ்டம் இஷ்டம் லேண்ட் ஆகல, நான் வேற நான் பறந்துகிட்டே இருக்கிறேன், லேண்ட் ஆக மாட்டேன். அதுதான் அந்த கான்ஸ்டன்ட்டாக நம்ம வந்து இப்போ இந்த கேட்குறவங்க கூட ஏதாவது ஒரு கவலையோ ஒரு
ஒரு சோகத்திலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனையிலயோ இருக்கீங்கன்னா ப்ளீஸ் அப்படியே இருங்க. ஆமா அப்படியே உங்க வாழ்க்கை மாறவே மாறாது. இல்ல அப்படியே இருங்க. ஆல் யூ நீட் இஸ் அ மோமெண்ட் ஆஃப் பாஸ். அதாவது ஒரு கஷ்டமான நேரத்துல ஜஸ்ட் டோன்ட் டேக் டிசிஷன்ஸ். தயவு செய்து நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது அப்படின்னு ஒன்றுமே டிசைட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் டேக் அ பாஸ். ஏன்னா டைம் வில் டேக் இட் ஆன். ஏன்னா அந்த சோகமும் அந்த பிரச்சனையும் தாண்டிடுவீங்க. அதை தாண்டி ஒரு மோனோட்டனஸ் ஸ்பேஸுக்கு போவீங்க. அந்த பேஸ் வர வரைக்கும் ஆல் யூ நீட் இஸ் பேஷன்ஸ் அண்ட் அ பாஸ். தட்ஸ் ஆல். நான் எதுவும் இன்னொரு ஃபைனல் கன்க்ளூஷன் கேட்குறீங்களா? இருக்குன்னா தயவு செய்து சொல்லுங்க. நேர்கள் விரும்புவாங்கல்ல. ஷுவரா? நேர் கேட்கறது ஒரு நேராக இருந்தாலும் அவங்க நேரா வந்தே கேட்கலாம். நம்ம மனசார செய்யணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதுதான் நான் சொல்கிறேனே, இது இன்னைக்கு பார்க்குற கஷ்டம் இல்லை, பிறந்ததுலேருந்து இதே கஷ்டத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பட் எனிவேஸ், நான் என்னூட்ட ஒரு கருத்து, நீ சொல்கிறத நிறுத்துன்னு நீங்கள் சொல்லணும். சரி, நீ சொல்கிறத கொஞ்சம் நிறுத்து. கொஞ்சம் பொறுத்து நீ கொஞ்சம் நிறுத்து. அதுக்கடையில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா, நாங்கள் இந்த கருத்தை ரொம்ப வறுத்து அடுத்தவங்க காதை அறுத்து ஏய் படத்தில் நடிச்சது நம்ம சரத்து, பாய்ஸில் 5வது நடிச்சது பரத்து, சாரத்தை அவுத்து பானா பழுத்து. பாய்ஸுக்கு தெரியும் நான் என்ன சொன்னேன். ஐயோ கடவுளே, நேர்களே, இந்த மனுஷன் இதை எழுதி வச்சு கூட பேசல, அது பாட்டுக்கு பேசுது. இல்ல அது என்னன்னா, ஆமா, அந்த வெற்றி தோல்வின்னு இருக்குல்ல, அது நம்ம ஒரு ஒரு வெற்றி தோல்வியை சொல்றீங்களா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தான். டவுன்ஸை நம்ம தோல்வியா வச்சிருக்கலாம், அப்ஸை நம்ம வெற்றியா வச்சிருக்கலாம். என்ன வெட்டிக்கிறீங்க? வெட்டி நம்மளை வெட்டி. எனிவேஸ், அப்போ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸோ வெற்றி தோல்வியை நம்ம எப்படின்னா ஒரு ப்ரொசஸ் தானே, அந்த ப்ரொசஸ் விட்டு அவுட்கம். சரியா? அப்போ அதனால நம்ம அந்த வெற்றி தோல்விங்கிறத விட ஒரு ஜேர்னியாக பார்த்தா நம்ம ஒரு டெஸ்டினேஷனுக்கு தான் போகிறோம். சரியா? அவ்வளவுத்த மட்டும் எடுத்துக்கிட்டா சரி. இது நடக்கலைங்கிறதே நடக்கிற வரைக்குமோ நடக்காத வரைக்கும் நமக்கு தெரியாது. அதை இன்னைக்கே யோசிச்சோம்னா அது நடக்காது. சரியா? அப்ப அதனால நடக்கிற வரைக்கும் நம்ம நடப்போம். அதான், நடக்கிற வரைக்கும் journey will go on. கரெக்ட். ஏன்னா at the end of the day தலைவர் சொல்லுவாரு, வாழ்க்கையே வாழத்தானே, பேட்ட படத்துல. God, பேட்ட is a masterpiece. ஆமா. அப்ப அதுதான் அதனால தான் நான் சில நேரங்கள் உண்மைக்குமே நம்ம ஜெயிச்சாலுமே நீங்களே கேட்டிருக்கிறீங்க, ஏன் இப்படி ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அப்படி ஆன்டியூனா, நோ ஐ எம் நாட். அதுதான் உண்மை. அது எப்படின்னா, அப்பாடா இப்போ ஒன்று முடிஞ்சா அடுத்ததுக்கு போகணுன்னு தான் இருக்குமே ஒழிய, எஸ் இது வந்துருச்சு இது நடந்துருச்சுன்னு நம்ம மேபி அந்த அளவு நான் கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையில் உன்னையுமே நொட்டுனது இல்லை யாருக்கும். சரியா? இப்போ கூட பாருங்கள், இந்த நோகாமல் நோந்து கும்பிடுற மாதிரி உட்காந்துக்கிட்டு கோலத்தனமாக என் முகத்தை கூட வீடியோவில் காட்டாமல் ஒளிஞ்சுக்கிட்டு மைக்கில் பெரிய பீக்கதை கதைச்சிக்கிட்டு இருக்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் வீடியோ பாட்காஸ்ட்டும் செய்யலாம் நம்ம. அப்படி. எனிவேஸ், அதுதான் வெற்றியும் தோல்வியும் ஒன்றா பாருங்க. தோத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, நீங்கள் திருப்பியும் தோத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. embrace the journey. ஓகே. அப்போ கொஞ்சம் ஹெவியாக விஷயங்கள் நிறைய பேசிட்டோம். கொஞ்சம் பாரமாகிருச்சு, கொஞ்சம் பாரமாகிருச்சு, கண்ணு வேர்த்துருச்சு எனக்கு. ஆமாம், எனக்குமே ரொம்ப நான் இமோஷனல் ஆகிட்டேன். பிகாஸ் அந்த அம்மா டாபிக் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அந்த அம்மா டாபிக் ஓப்பன் அப் பண்ணி பேசினதில்லை. நான் இன்னைக்கு மைக்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்களுக்காக நான் ஓப்பன் அப் பண்ணேன். அப்போ அதனால எனக்குமே கொஞ்சம் இமோஷனல் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு ஃபன்னாக ஒரு லைட் ஹார்ட்டடோட நம்ம இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கலாம். அப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாமா? தாராளமா. இப்போ லைட் ஹார்ட்டட் ஃபனினாலே நம்ம கேடி கருப்பு கிஷாதனன் தான். இப்போ அடுத்த செக்மெண்ட் என்னது நீ என்கிட்ட கேட்குறீங்க? ஆமா, என்னது
என்ன அது? நீங்க தான் சொல்லணும் என்ன எனக்கு தெரியாது. அப்படி செக்மெண்டே இல்லாத ஒரு செக்மெண்ட். இதுக்கு பேர் செக்மெண்ட்லெஸ். இல்ல இப்ப இப்படிதான் நம்ம வந்து 2-3 செக்மெண்ட் உருவாக்குறோம். நாங்க 2-3 செக்மெண்ட் யோசிச்சோம். நீங்க செக்மெண்ட் ஒன்னு யோசிங்க. அது வரைக்கும் ஒரு நேயர் சரியா? நம்ம வந்து சும்மா இப்ப என்ன ஆப்ஷன்ஸ் சொல்ல போறோம். நீங்க இல்ல நீங்க வந்து செக்மெண்ட்டை யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் நான் ஒரு நேயர் நமக்கு பேசினதை சொல்றேன். சரி சொல்லுங்க. அதாவது இந்த நேயர் வந்து உண்மைக்குமே உங்களை வந்து நீங்க தெய்வம், அதாவது பல தெய்வங்கள்ல ஒரு தெய்வம் அவர். ஏன்னா அவர் வந்து நம்ம ஏர்லியாகவே நம்ம பாட்காஸ்ட்டை பார்த்து ரசித்து அவர் வந்து நம்ம எத்தனையோ எபிசோடில் எத்தனையோ தரக்க கெஞ்சி இருக்கிறோம், நமக்காக ஒரு சப்போர்ட்டை காட்டுங்க, நம்மளோட ராசா சின்ன ரோசா பேஜ் டிக்டாக் இன்ஸ்டாகிராமில் இருக்குது, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் சமூக வலைத்தளங்களில் அதை பகிருங்க, ஷேர் பண்ணுங்கன்னு பகிரங்கமாக பேசுனீங்க. ஆனா யாருமே பியூட்டிஃபுல்லான ப்ரொனன்சியேஷன். ஆமா, ஏன்னா இப்ப நீங்க படஸ்ன்னு ஒரு ஸ்பாட்டிஃபை ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிக்கிறீங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்க, அடி எங்கட மலையகத்து பொடியே தோட்டா நம்மட காட்டம் அப்படின்னு காட்டுவீங்கன்னு பார்த்தா ஒருத்தருமே செய்யலாம். ஆனா இவர் கொழும்பை பிறப்பிடமாகவும் லண்டனை வசிப்பிடமாகவும் கொண்ட அபிஷேக் ஜெயபாலன் என்பவர் எங்களுக்கு அதீத வரவேற்பையும் தமிழ் ஆதரவையும் அளித்தார். அவர் அவரது சமூக வலைத்தளத்தில் எங்களின் படைப்பை பாராட்டி பேசியதற்காக நன்றி. வணக்கம். வணக்கம். No, I don't want to come. Anyways, அப்ப அவர் வந்து சொன்னாரு, இந்த இலங்கையில மாஸ்டர் செஃப்னு ஒரு பைல ஆடுறாங்க, அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க. அப்ப நான் பார்த்தேன், அது நானுமே ஒரு போஸ்ட் பார்த்தேன். என்ன நடக்குது எனக்கு விளங்கல. என்னாச்சு? நீங்க பார்த்த போஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. இல்ல மாஸ்டர் ஷெஃப்ல என்ன நான் பார்த்தேன்னா, ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க மாஸ்டர் ஷெஃப்ங்கிறது இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்து ஸ்ரீலங்கால எல்லாருமே இந்த ஆர்டிவில பார்ப்போம், ஞாபகம் இருக்கா? தெரியல. ஆர்டிவி அப்புறம் ஒவ்வொரு டிவிலலாம் இந்த மாஸ்டர் ஷெஃப் அது யூகே தான் நமக்கு வரும். ஸ்ரீலங்காவுக்கு வர்றது வந்து யூகே மாஸ்டர் ஷெஃப் தான் அதில் வரும். அப்போ அந்த இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். பேசிக்காக நம்ம இப்போ ஸ்ரீலங்காவில் எடுத்து அந்த தமிழ் பேசுகிற எல்லாருமே நம்ம எவ்வளோ பேசுகிறோம். ஆமாம், நமக்கு இல்லாத குக்கிங் ஷோவாக உட்காந்து சன் டிவிலையும் விஜய் டிவிலையும் அவ்வளோ பார்க்குறோம் நம்ம. அப்போ ஆனால் அவங்க போட்டவங்க வந்து ஸ்ரீலங்கா ஒரு சிங்கள பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்கிறாங்க. இப்படி நம்ம பார்த்துருக்கோம் சின்ன வயசுலேருந்து. அப்போ அந்த ஃப்ரான்ச்சைஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ். ஆமாம், யூஎஸ், ஆஸ்திரேலியா, கனடா, அப்படி உலகம் பூரா இருக்குல்ல மாஸ்டர் செஃப்ங்கிறது. அதில் என்னன்னா முக்கியமாக அந்த ஆஸ்திரேலியா மாஸ்டர் ஷெஃப்ல எல்லாம் எவ்வளோ ஸ்ரீலங்கன்ஸ் ப்ரீவியஸாக வந்து இப்போ பாப்புலர் ஷெஃப்ஸாக இருக்காங்க, வேர்ல்ட் ரினவுன். ஆமாம், அதில் ஒருத்தவங்க தானே அங்கே சிலோனில் போய். ஆமாம், இப்போ அவங்க கரண்டாக ஒரு ஜட்ஜாக கூட இருக்காங்க. ஆனால் அந்த போஸ்டில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்படியெல்லாம் நம்ம பார்த்து அட்மையர் பண்ண ஷோவை வந்து வெறுக்க வைக்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு முகம் சுளிக்க வைக்கிறாங்க, பார்க்க கஷ்டமா இருக்குன்னு ஒருத்தவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க. நான் மாஸ்டர் ஷெஃப் பார்க்கல. நான் பார்த்தேன். நீங்க அந்த ஜெயபாலன், அபிஷேக் ஜெயபாலன் நமக்கு சொன்னனால இத பத்தி பேசுங்க. அதாவது ஷவுட் அவுட் இன் நெக்ஸ்ட் லெவல் நம்ம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். அபிஷேக் ABI SHEK அபிஷேக் ஜெயபாலன். அபிஷேக் ஜெயபாலன் இப்ப வந்து வெளிநாட்டுல இருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொன்னாரு? அதான் அந்த இதை பத்தி பேசுங்க. அப்ப அவர் சொன்னதுக்காக காலையில இருந்து இப்போ ஒரு 8 எபிசோட் போயிருக்கு. அது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். ஓ சீரியஸ்லி? ஆமா, நல்லா இருக்கா? ஓகே, இப்படித்தான் மாஸ்டர் செஃப்புக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு தானே. அந்த செட்டப்பாக இருக்கட்டும், அந்த ஸ்டூடியோவாக இருக்கட்டும், நல்லா இருந்துச்சு. அடுத்து அந்த பீட்டர் குருவிட்டை எஸ், அவர் வந்து இலங்கை ஆஸ்திரேலியாவை பிறப்பிடமாகவும் இலங்கை பெற்றோரை. ஆமா, ஆனா அவர் வந்து ஆல்வேஸ் ட்ரூ டு தி ரூட்ஸ். ஏதாவது சொல்ல முக்கறேன்னு விளங்குது. பீட்டர் குருவிட்ட வந்து ஆல்வேஸ் ட்ரூ டு தி ரூட்ஸ். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து புக்ஸ்னா ஆசை. அப்ப நான் புக் ஸ்டோருக்கு எல்லாம் போனா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, பீட்டர் குருவிட்ட விட்டு புக்ஸ் தான் நான் அவ்வளோ பார்த்துருக்கேன். அவர் அந்த அப்ப இருந்து அவ்வளோ புக்ஸ் எழுதுவாரு, எல்லாம் ஸ்ரீலங்கன் ரெசிபிஸ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்ப நான் இவர் சொன்னோன்னு அந்த ஜட்ஜஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கண்ட்ரவர்சியாக இருக்கிறாங்கன்னு அபிஷேக் ஜெயபாலன்
சொன்ன உடனே ஐயோ போதும்பா, அவன் வந்து இனிமே நான் உனக்கு ஒன்னும் சொல்ல மாட்டேன், ஷவுட் அவுட்டே இல்ல போ. அப்ப அந்த அபிஷேக் ஜெயபாலன் அப்படி சொன்னோம். நான் என்ன யோசிச்சுட்டேன்னா, மேபி இவங்க ட்ரை பண்றாங்களோ இப்ப நம்மள மாதிரி ரொம்ப பிளண்டா அப்படி பேசணும் அப்படின்னு. அது வந்து நம்ம பொறப்பு சரியா, ஆனா நடிச்சா விளங்கிருமே. இப்ப அந்த மாஸ்டர் செஃப் அந்த யாரு கோர்டன் ராம்சியா, ஆமா கோர்டன் ராம்சி, கோர்டன் ராமசாமி மாதிரி இவங்களும் எதுவும் சொல்ல வராங்களான்னு நான் பார்த்தேன். ஆனா அப்படி இல்ல. ஓகே, அவங்க வந்து சில நேரங்கள்ல பிளண்டா சொல்றாங்க. எனக்கு அதுல வந்து தெரியாத நேர்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். கோர்டன் ராம்சேங்கிறவர் அவர் வந்து சஞ்சய் ராமசாமி, ஆமா சஞ்சய் ராமசாமி சித்தப்பா. அவர் வந்து மாஸ்டர் செஃப் யூகேல இருக்காரு, வெள்ளக்கார ஒருத்தர், ஆனா ராமசாமி பேரு. அவரு என்ன கார்டன் ராமசாமி, ஆமா கார்டன் ராமசாமி. அவர் வந்து கோர்டன் பேச விடுறா, வாயில கட்டி விட்டு சுத்திடுவேன். அதுதான் நடக்குது. அவர் வந்து கொஞ்சம் எல்லார்ட்டையுமே ஹாஷா சொல்லிடுவாரு, யூஆர் an idiot அப்படின்றுவாரு, யூஆர் an idiot சாண்ட்விச் அப்படின்லாம் அவர் சொன்னது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் கொஞ்சம் ஹாஷா இருப்பாரு, ஏன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையா இருக்கும். நான் அந்த சமூக வலைத்தளங்கள் இல்லாதனால இதுக்கு வந்து கிரிட்டிசிசத்தை நான் பார்க்கல. ஆனா அந்த எங்களோட ஒரு மட்டும்தான் ஓகே, என்னூட்டு ஒரு நேயர் வந்து நமக்கு உண்மைக்குமே நம்ம நல்லா வரணும், நம்மளோட ஒரு நல்ல எண்ணத்துக்காக சொன்னனால நான் மெனக்கட்டு காலையில இருந்து அந்த 8 எபிசோடையும் பார்த்தேன். எனக்கு வந்து அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் சோஷியல் மீடியா பார்க்காதனால இவங்க எதுக்காக ஏசுறாங்கன்னு தெரியாமல் ஒரு நியூட்ரல் கண்களோட பார்த்தேன். அப்போ அந்த வகையில் பார்க்குற நேரம் அந்த ஒரு மாஸ்டர் செஃப்னாலே உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு வகையான செட்டப் அந்த அழகாக இருக்கும், அதுகள் எல்லாமே இருந்துச்சு. அவங்களோட்டு பீட்டை குருவிட்டையாக இருக்கட்டும், அந்த மற்ற 2 கழுத விட்ட ஆட்டு புழுக்க இருந்துச்சு அதாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஆஸ்திரேலியா மாஸ்டர் செஃப்ல வெத்துன அந்த அவங்களா இருக்கட்டும். ஆமா, அப்ப அவங்க எல்லாமே நல்லா தான். ஓகே, மேபி ஒரு 2 எபிசோட்ல கொஞ்சம் ஒரு ஹாஷா கராரா பேசினாங்களா இருக்கலாமே ஒழிய, என்னைய பொறுத்தவரை நான் அந்த வேற மாஸ்டர் செஃப் அப்படி இப்படி நீங்க சொன்ன மாதிரி இடக்கிட பார்த்துருக்கிறேன். அது வருஷ கணக்கு 20 வருஷமா போயிட்டு இருக்கிற ஒன்று தானே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையோ பிரச்சனையோ இருக்கல. நீங்க என்ன சோஷியல் மீடியால பார்த்த கிரிட்டிசிசம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ரியாலிட்டி டிவியை ஃபேமஸ் ஆக்கணுங்கிறதுக்காக ஏன் எல்லாரும் ஏசுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமாக வைக்கப்பட்ட பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அதாவது ஒரு ரியாலிட்டி டிவியை வந்து ட்ராமா பண்ணணும், ட்ராமடைஸ் பண்ணணுங்கிறதுக்காக. That's the whole point of மாஸ்டர் செஃப். இல்லை, நீங்கள் மாஸ்டர் ஷெஃப் சொல்கிறீங்களே, இந்த குக் வித் கோமாளி பார்க்குறேன்ல, இப்ப அதத்தான் நம்ம பிழை விட்டோன்னு எல்லாம் இல்ல நான் டாப் குக் டூப் குக்க சொல்லல. நான் குக் வித் நான் வந்து விஜய் டிவி ஃபேன். நான் இன்னும் அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ குக் வித் கோமாளி பார்த்த நேரம் அவரும் அப்படித்தான் ஏசுவார். நம்ம தாமு ஏச மாட்டாரு, தாமு ஏசுவாரு. யூ ஹேவ் நோ ஐடியா. தாமு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே பேசுவாரு. அப்படியா? அவர் எப்படி பேசுவார்னா, ஏச மாட்டாரு. அந்த அவர் பேசுறத கேட்டா கொஞ்சம் இமோஷனல் ஆயிரும். அவர் உடனே நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இதை நான் நல்லா இல்ல, நான் டிசப்பாயிண்டடா பேசுவாரு. ஒரு ராஜுன்னு அந்த ராஜு பாய் கண்ணால சுட்டா அந்த ராஜு பாய்ட்டு ஒரு கோலா உருண்டையை பார்த்து டிசாஸ்டர் அப்படின்னாரு. he said it's disaster, can't even eat அப்படின்னாரு. அப்ப அதெல்லாம் அது அவர் சொல்லலாம். அதான் எல்லா சமையல் ஷோலையுமே இது ஓரளவுக்கு சொல்றாங்கங்கிறது தான் என்னுடைய. அடுத்து அந்த செஃப்ஸ் கொஞ்சம் என்னைக்குமே ரொம்ப ஒரு ஹாஷான கிரிட்டிக்ஸ் தானே. ஆமா, அவங்க பெஸ்ட் இன் தி கிராஃப்ட் இல்ல. அப்ப பெஸ்ட் இன் தி கிராஃப்ட்டை நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஹையா தான் இருக்கும் இல்ல. அதான், அதனால எனக்கு அதில் ஒரு பெரிய ஆட்சேபனை இருக்கலை. அதாவது நீங்கள் வந்து சோஷியல் மீடியா கிரிட்டிசிசம் இல்லாமல் நீங்கள் எபிசோடை பார்த்த நேரம் உங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கலை. ஆனால் சோஷியல் மீடியா கிரிட்டிசிசம்லாம் நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டுருக்கு உண்மையாலுமே. அந்த எபிசோடை ஏசுறது என்ன ஆக்கள்லாம் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. ஐ விஷ் அவங்க இங்கிலீஷில் சொன்னாங்க, அந்த ஜட்ஜ் 2 பேரும் போய் அந்த எலிமினேட் பண்ணவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். மன்னிப்பு கேட்டிருக்கணும், இல்லாட்டி தப்பு அப்படின்லாம் சொன்னாங்க. எலிமினேட் பண்ணிட்டு ஏன் ஜட்ஜ் போய் கண்டெஸ்டன்ட் கிட்ட சாரி கேட்கணும்னா அதுதான் இப்படித்தானே. இந்த மாதிரி ஆக்கள் என்னைக்குமே இருப்பாங்க சரியா. நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக சாஃப்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் சுமனதிசி பேக்கரியில் தான் மாலுப்பானும் இந்த கிம்புலா பனிஸும் சுடணும்.
நீங்கள் சுமனதிசி பேக்கரியில் ஞானக்கத்தா வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? ஒரு கத்தா ஏக்க செம்மையாக இருக்கும் ஞானக்கத்தா. அப்போ அந்த ஒவ்வொரு இடங்களுக்கான ஒரு தகுதி இருக்குல்ல. நீங்கள் மாஸ்டர் செஃப்னு வந்துட்டீங்கனாலே தே எக்ஸ்பெக்ட் யூ டு பி த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். சரி, அதாவது லாட் ஆஃப் இனோவேஷன் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப கஷ்டம். அப்ப நீங்க அதை செய்யலைன்னா அவங்க அதுக்காக உங்களை புஷ் பண்ணத்தான் போறாங்க. அதுக்காக இப்போ ஒரு வார்த்தையை சொல்லிட்டோன்னு அந்த எலிமினேட் பண்ணவர் வீட்டுக்கு போய் அவருக்கு என்ன கேத வீட்டுல செத்த வீட்டுல என்ன கேட்க வந்தாங்க, இளவு கேட்க வந்த மாதிரி போய் சாரி நான் அப்படி பேசி இருக்க கூடாது, நீங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். மாஸ்டர் செஃப் ஸ்ரீலங்கா எனக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கணும், என்ன லாங்குவேஜ்ல செய்றாங்க? இங்கிலீஷ்லயா? சிங்களா பிளஸ் இங்கிலீஷ். அப்ப சிங்கிலீஷ் தமிழ் அப்படி இல்லாட்டி இங் ஹல இல்லாட்டி சிங்கிலீஷ். ஓகே. அப்ப தமிழே இல்ல அதுல. தமிழ் இருக்கிறாங்க, தமிழ் பீப்புள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்புறம் சிங்கள ஆக்களும் மமாத கரலச்சியானே கிம்பிள்ஸ் crocodile பானஸ் அப்படிதான் பேசுறாங்க. நான் பார்த்தேன் நல்ல சிங்களமா பிறந்து சிங்களத்திலேயே வளர்ந்தாக்கள் ஏன் இப்படி இங்கிலீஷ் அப்படி அந்த சூடாக்கின பேன்ல பட்டரை போட்டா அப்படியே வலிக்கிக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஏன் வலிக்கிக்கிட்டு ஒரு அப்படின்னுட்டு. அப்புறம் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள யாழ்ப்பாண ஆக்கள்னு சொன்னாங்க. அப்ப தெரியும் தேசத்தின் குரல் ஏதோ. அப்போ வந்து அவருக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டரையும் வச்சு அழகாக தான் ப்ரொஃபஷனலாக தான் செஞ்சாங்க. நம்ம வந்து அதை பிள்ளையே சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க பேசுகிற நேரம் நம்மட ரத்தமே அந்த பாஷை வருது. நான் என்ன மாவு பெனஞ்சு அதில் கொஞ்சம் உப்பு போட மறந்துருப்பேன், அதுதான் பிரச்சனை. அதுதானே அது எங்க இருந்து அவங்க சொன்னது என்னன்னா, இந்த டெசர்ட் வந்து நம்ம யுத்த காலத்துல கரண்ட் வேலை செய்யாதனால அப்படின்னு ஏதோ பேசினாங்க. அப்ப நான் பார்த்தேன் ஸ்ரீலங்காக்கே இல்ல அவங்கள யாழ்ப்பாண ரெப்ரசன்டேட்டிவா தான் அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. ஆனா அவங்க பேசுற பாஷையை கேட்குற நேரம் கொஞ்சம் அந்த மலையக கொழும்பு வாடை ஒன்று அடிச்சு தெரியல. மேபி அவங்க கொழும்பா இருக்கலாம், இவங்க மிஸ்ரெப்ரசன்டேஷன் தான் எப்படியும் பண்ணுவாங்களே, பேசுறது தெரியல, கண்டுபிடிக்க முடியலன்னு போட்டு விட்டுருப்பாங்க. மேபி அது கொஞ்சம் இதாகவும் இருக்கலாம் அப்படிங்கறனால எதுவும் செஞ்சாங்க, டிஆர்பிக்காக செஞ்சாங்களோ தெரியாது. ஓ மேபி ஒரு டைவர்சிஃபை ஹையர் இருக்கணும்ல. எப்படி இல்ல தமிழாக்கள் 2-3 பேர் இருக்கிறாங்க. சீரியஸ் 2-3 பேர் இருக்காங்க. நைஸ். ஓகே. ஆனா போய் சொல்ல தேவையில்லையே, நான் இது வரைக்கும் இவர் சொன்னதுக்காக பார்த்த வரைக்கும் அந்த தமிழ் 3மே முன்னுக்கு வராது. அது விளங்குது, அது சமைக்கிற ஸ்டைல பார்த்தாலே. அது வந்து சும்மா பொங்க வச்சாலாம் பொங்காம இறக்கி வச்சாலாம், சும்மா பேருக்கு கட்டாயம் தமிழாக்கள் இருக்கணுங்கிறதுக்காக 3 பேரை போட்டுருப்பாங்க. அதனால இப்போ உடனே தமிழாக்களை வெள்ளனை விளக்கிட்டு அந்த சிங்களவங்க வெட்டுறாங்கன்னெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதை பார்க்குற நேரமே அதுகளெல்லாம் கொஞ்சம் அந்த எட்ஜில் தான் இருக்கிறாங்க வெளியே போகிறதுக்கு. ஸோ அதை நான் பிள்ளையா சரியாக அந்த பக்கம் நான் போக விரும்பலை, ஏன்னா எனக்கு தெரியாது. இல்லை மேபி அதான் நம்ம வந்து என்றைக்குமே ஒரு கொஞ்சம் செல்ஃப் அவேர்னஸ் இருந்தாலும் நல்லோம். ஏன்னா இது எந்த சேனல்ல போகுது இந்த மாஸ்டர் ஷெஃப் அது தெரியாது. ஐடிஎன்ல தானே, ஐடிஎன்னோ ஏதோ அந்த மாதிரி அதையே நான் சொல்ல உங்களுக்கு இல்ல. ஏன்னா இப்ப அதுக்கு கம்பீட்டிங்கா எத்தனை சேனல்ஸ் அதுக்கு அந்த ரைட்ஸுக்கு போட்டிட்டு இருப்பாங்க, எத்தனை பேருக்கு கிடைக்காம போயிருக்கும். அவன் ஏதாவது கிளப்பி விடணும். ரைட் ரைட் எஸ் யூ ஆர் ரைட். தெரனா எல்லாம் நெக்ஸ்ட் லெவல் பொலிட்டிக்கல் சேனல். ஆமா அவன் எல்லாம் சும்மாவே கிளப்பி விடுவான் கிறுக்கன். அப்ப அதனால அப்படி நல்ல டிவி நல்ல டிவி நல்ல தமிழ் படம் பாப்பேன். இல்ல எனக்கு என்னன்னா நான் யாரையும் கிரிட்டிசிசம் பண்ணணும்னு எல்லாம் பண்ண மாட்டேன். சரியா, அவங்க செஞ்சது நல்லா இல்லாட்டி என்னோட ஒப்பீனியனை கொடுத்துருப்பேன். என்னைய பொறுத்தவரையில் அது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மாஸ்டர் செஃப் டெம்ப்ளேட்ல தான் இருந்துச்சு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இதுகள் அந்த ரைட்ஸை கேட்டு பிடிக்காதவங்க அடுத்து சென்சிட்டிவான ஆட்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இப்ப வராங்க. சரியா, அப்போ அவங்களுக்கு அது மேபி சென்சிட்டிவாக இருக்கலாம். ஆனால் எவ்வளவு அதை அழகாக சொன்னாலும் நல்லா ரூடாக ஹாஷாக வன்மையாக கண்டிச்சாலும் நல்லா இல்லாட்டி அது நல்லா இல்லை தான். ஆமாம், ஏன்னா நீங்கள் மாஸ்டர் ஷெஃப் டைட்டில் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அதை எதிர்பார்க்குறாங்களோ தெரியல. ஸோ என்னைய பொறுத்தவரையில் அதில் ஒன்றும் இல்லை.
ஆனா உங்களுடைய தொடர்ந்த ஆதரவு இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் இப்ப நீங்க கேக்குற நேர்கள் அபிஷேக தவிர நேர்களா இருந்தால் அபிஷேகேனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஷேக் பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் ஷேக் பண்ணி உங்களுக்கு இதை கொஞ்சம் ஷேக் திங்ஸ் அப் பண்ணி இதை கொஞ்சம் அப்படி நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா அதையும் நாங்க இந்த மாதிரி இந்த நாள் ஃபுல்லா 8 எபிசோடையும் இவர் பாப்பாரு, பார்த்து ரீசர்ச் பண்ணிட்டு நமக்காக ஒரு நேயர் நமக்கு பேசினாங்கன்னா அவங்களுக்காக நான் அந்த நாளை அர்ப்பணிக்கிறதுல தயங்கவே மாட்டேன். அதனால நேயர்களே இதை கேட்டு பிடிச்சிருந்தா நீங்க எனக்காக நான் மீண்டும் மீண்டும் சொல்றேங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் ஆன்றாங்க, இப்படி எல்லாம் பெருமூச்சு விடுவாங்க. நான் அவங்களெல்லாம் கணக்கே எடுக்க மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளுக்கு சரி இதை கேட்க வைங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ற பெரிய உதவி. அது இல்லாம அதனையும் தாண்டி பெரிய மனுஷன், மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பை ஏத்துக்கிறவன் பெரிய மனுஷங்கிற மாதிரி நீங்க பெரிய மனுஷன் ஆகுனீங்கன்னா எங்கட அபிஷேக் ஜெயபாலன் மாதிரி அவரோட்டு வழிய நீங்க நோக்குங்க. எஸ், அந்த மாதிரி நீங்க சொல்ற செஷன்ஸையும் நாங்க ரீசர்ச் பண்ணிட்டு இருந்தோம், உங்களுக்காக கட்டாயம் பேசுவோம். ஸோ இத்துடன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ராசா சின்ன ரோசா பாட்காஸ்ட். மீண்டும் ஒரு பாட்காஸ்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிஷாதனன். பாய்.